நான் சொல்றத அப்படியே நீங்க கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. உங்க பேரண்ட்ஸ் 2 பேரும் ஒர்க் விஷயமா வெளியூருக்கு போயிருக்காங்க. அதனால நீங்க வீட்ல தனியா தான் இருந்தாகணும். எப்படியோ காலையில ஃபுல்லா ஓட்டியாச்சு. இப்போ நைட்டு வெளியில ஃபுல்லா இருட்டிடுச்சு. அந்த நேரம் பார்த்து உங்க அம்மா கிட்ட இருந்து ஒரு மெசேஜ், இந்த மாதிரி வீட்டுக்கு வெளியில யாரோ சஸ்பீஷியஸா நின்னுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டுக்காரங்க போட்டோ எடுத்து அனுப்புறாங்க. அடுத்த செகண்டே உங்க வீட்ல ஜன்னலோடைய சத்தம் கேக்குது. இப்போ என்ன பண்ணுவீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. எப்படி இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா? வெல்கம் டு ஃபியர்ஸ் டு ஃபேண்டம் எபிசோட் 1. இந்த சீரிஸ்ல மொத்தம் 5 எபிசோட் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் எபிசோட் தான் விளையாட போறோம். ஆல்ரைட், ஆரம்பிக்கலாமா? அண்ட் இன்னொன்னு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். இந்த கேம்ல வர கதை எல்லாமே உண்மையான நடந்த சம்பவம். ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். சாயங்காலம் ஒரு குட்டி நாப் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி படுத்தது. மணி இப்போ 8 ஆகிருச்சு. முதல்ல இந்த அலாரத்தை ஆஃப் பண்ணுவோம். வெளியும் இருட்டிருச்சு. லைட்டா பசிக்குது, கீழே போய் சாப்பிட்டு வருவோம். அது மட்டும் இல்லாம நம்ம கூட நைட் ஸ்டே பண்றதுக்கு என்னோட ஃப்ரெண்டும் வரேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். அதனால இன்னைக்கு பயம் இல்லாம தூங்கலாம். அதுக்குள்ள மம்மிஜி ஏதோ மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. நான் தான் பீஸா ஆர்டர் பண்ணிக்கிட்டா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். அவங்க பீஸாலாம் ஒன்றும் வேணாம், ஃப்ரிட்ஜில் இருக்கிற பழைய எடுத்துன்னு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்னைக்காச்சும் ஆர்டர் பண்ணி சாப்பிடலான்னு பார்த்தேன். சரி விடுங்க, பொறுக்காதே. சரி வாங்க பழைய சோத்தியா போய் சாப்பிடுவோம். இது என்னடா ரூமு? வாங்க போய் பார்ப்போம். நம்ம விட்ட நம்ம சுத்தி பார்க்காம வேற யாரு பாப்பா? ஓ, இது நம்ம பேரண்ட்ஸ் ரூம். அவங்க யாரும் ஊர்ல இல்லாதனால ரூம் பூட்டிருக்கு. வெளியில கரெக்டா சன் செட் ஆகுது. ஹேய், எவனோ ஒருத்தர் நம்ம வீட்டுக்கிட்ட வரான் கைஸ். இல்ல அப்படிக்கா நடந்து போறான். நம்ம வேற வீட்டுல தனியா இருக்கோம். சரி ஓகே, அவன் தான் போயிட்டான்ல, வாங்க நம்ம போய் சாப்பிட போவோம். அப்படியே யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன். இருங்க, அவன் போயிட்டானா அப்படின்னு சொல்லி இன்னொரு வாட்டி செக் பண்ணிப்போம். வீட்டுல தனியா இருக்கிறதுக்கும் லைட்டா பயமா தான்ப்பா இருக்கு. போயிட்டான்னு நினைக்கிறேன். போயிட்டான் கைஸ். மம்மிஜி ஃப்ரிட்ஜில் நமக்காக சாப்பாடு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆஹா, இத்தனை ஐட்டம் இருக்கே ஃப்ரிட்ஜில். ஓகே, சாப்பாடா இப்போ நம்ம அவன்ல வச்சு சூடு பண்ணணும். அவன் தோ இங்க இருக்கு. என்னடா கிரைண்டர் ஆன் பண்ண சவுண்ட் கேக்குது. அடடா, சாப்பாடு நல்லா சூடாயிடுச்சு. என்னைய மாதிரியே இவனுக்கும் டிவி பார்த்துட்டு சாப்பிட்ற பழக்கம் இருக்கும் போல. வாங்க போய் சாப்பிடலாம். டிவி ஆன் பண்ணிட்டு இப்போ சாப்பிடலாம். நல்லா கடக்கு முடுக்குன்னு எடுத்து கடிச்சு சாப்பிட்றான். ஒரு வழியா சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஆனா என்ன சாப்பிட்டதுக்கு அப்புறம் நல்ல செமையா ஒரு தூக்கம் வருது. அப்படியே போய் பெட்ல படுத்தா ராஜ தூக்கம் தூங்கலாம். பட் ஃப்ரெண்டு மண்டையும் ஒருத்தன் வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தான். அதுக்காக தான் என்ன வெயிட்டிங். வாங்க நம்ம ரூமுக்கு போவோம். ஆஹா, அதே மண்டை தான் மெசேஜ் அனுப்பியிருக்கான். அதுக்குள்ள அவனுக்கு ஏதோ வேலை வந்துருச்சாமா, அதனால இன்னைக்கு நைட் அவன் வர முடியாது அப்படின்னு சொல்றான். ஆஹா, இன்னைக்கு நைட் நம்ம தனியாக தான் தூங்கி ஆகணுமா? ரைட்டு, போயிட்டானா? அப்பாடா, யாரும் இல்லை. வாங்க நம்ம பெட்டுக்கு போவோம். அதுக்கு முன்னாடி கெமிஸ்ட்ரி ஹோம்ஒர்க் மட்டும் இருக்கு, அதை முடிச்சுட்டு தூங்கிடுவோம். அவ்வளோதான் கைஸ், 2 கிறுக்கு இருக்குன்னா முடிஞ்சிச்சு. அப்படிதான் நினைச்சு ஆரம்பிச்சேன். பட் ஆனால் முடிக்கிறதுக்குள்ள 12:38 ஆயிடுச்சு நைட்டு. இது எப்பவும் வழக்கமா தூங்குற டைமிங் தான். வெளியவும் ஃபுல்லா இருட்டிருச்சு பாருங்களேன். கும் இருட்டா இருக்கு. கரெக்டா தூங்க போகும்போது மம்மிஜி கிட்ட இருந்த ஒரு மெசேஜ், ஏன்டா இன்னும் முழிச்சிட்டு தான் இருக்கியா, போய் படுத்து தூங்கடா ஒழுங்கு மரியாதை அப்படின்னு. இதுக்கு மேலேயே முழிச்சிட்டு இருந்தா பக்கத்து வீட்டு ஆண்டி போட்டு கொடுத்துரும் மம்மிஜி கிட்ட. அதனால கதவை போய் சாத்திட்டு வாங்க போய் தூங்குவோம். கரெக்டா நைட்டு 1:16க்கு முழிப்பு வந்துருச்சு. தண்ணி பாட்டில் எடுத்துட்டு வராதனால சரி தாகம். இப்போ தண்ணி பாட்டில் எடுக்க கீழே ஃப்ரிட்ஜுக்கு தான் போய் ஆகணும். வாங்க பாவம். லைட்டா டர் ஆகுது தான், என்ன பண்றது, யாரும் இல்லை போல. ஓகே, நைட் அந்த ஆளை பார்த்ததுலேருந்து ஒரு மாதிரி டவுட்டாகவே இருக்குது கைஸ். லைட்டாக பயமாகவும் இருக்குதான். சரி வாங்க தண்ணி குடிப்போம். ரொம்ப குடிக்கணும், அப்புறம் உச்சா வரும். அப்புறம் அதுக்கு தனியாக எந்திரிச்சு வர வேண்டியதாக இருக்கும். அதனால் லைட்டாக குடிச்சுப்போம். ஓகே, எப்படியே கண்ணை மூடிட்டு நம்ம ரூமுக்கு வந்தாச்சு. வெளியவும் யாரும் இல்லை. அப்பாடா, கதவை சாத்திட்டு நம்ம போய் படுத்துங்களாம். கரெக்டாக அந்த நேரம் பார்த்து மறுபடியும் மம்மிஜி கிட்ட இருந்த ஒரு மெசேஜ், மெயின் டோர் கிட்ட நின்றுட்டு இருக்கிறது யாரு அப்படின்னு சொல்லி. ஆஹா, நினச்சேன் கைஸ். வெளியே போய் அவங்ககிட்ட சண்டை போடுற அளவுக்கு நம்ம ஒன்றும் சூறப்பொலி கிடையாது. அதே மாதிரி எவ்வளோ நேரம் தான் பெட்டு கடியிலே ஒளிஞ்சிட்டு இருக்கிறது. போவோம். அதே மாதிரி லைட்டாக தைரியம் வந்துருச்சு கைஸ். வெளியே இருக்கிறது மனுஷன் தான், பேயெல்லாம் ஒன்றும் இல்லை. எத்தனையோ பேயவே பார்த்தாச்சு. இவன் கிடக்குறான் சலுப்பி. போமா. ஐயோ, லைட்டாக டர் ஆகுது கைஸ், யானே தெரில. மெசேஜ் இருங்க, மேலே போய் படிச்சுட்டு கீழே போய் படிக்கிற அளவுக்கு தைரியம் இல்லை. ரூமுக்கு போய் கதவை சாத்தியே படிப்போம். ஓப்பனாக பெப்பரை பேன் என்ன அடிச்சு போடுவான். நம்ம பெட்டு கடியில் போயிடுவோம். அசிங்கமாக நினைக்கிறீங்கன்னு தெரியுது, என்ன பண்ணுறது. ஜன்னல் வழியாக எட்டி பார்த்துட்டு இருக்கானா கைஸ். மம்மிஜி வந்து காப்ஸுக்கு கால் பண்ணியிருக்காங்களாமா, கொஞ்சம் நேரத்தில் வந்துருவாங்க. அது வரைக்கும் எல்லாத்தையும் மூடின்னு இருக்க சொல்கிறாங்க. என்னானாலும் சரி, தயவு செஞ்சு அந்த டோரை மட்டும் திறந்துடாத அப்படின்னு சொல்கிறாங்க. ஆஹா, இன்னைக்கு தான் வந்து தொலைவானா அவன். ஆஹா, ஜன்னலை வர உடச்சிட்டானுங்க கைஸ். ஸ்ட்ரீட்டாக இங்கே தான் வருவானுங்க. இந்த கருமத்தை முதல்ல ஆஃப் பண்ணணும். சை, பாலா ஆண்டி தான் வெளியே இருக்காங்களா? நம்ம பக்கத்து வீட்டு ஆண்டி தான் ஜன்னலை உடைச்சிருப்பாங்க போல. வெளியே இருக்கிறது பாலா ஆண்டி தான் போல. கன்ஃபார்மா என்னன்னு தெரியல. பாலா நீயாடி? நீங்களா ஆண்டி? சரி, அவ்வளோ நேரம் தான் பயந்துகிட்டே இருக்கிறது. வாங்க போவோம். என்ன ஆகிறவா? ஓடுறோம் ரூமுக்கு ஓடுறோம். பாலாவாவது கீழாவது. வாங்க நம்ம ரூமுக்கு போவோம். என்ன ஆனாலும் சரி, பெட்டு கடியிலேருந்து எந்திரிக்கவே கூடாது. ஓகே, யாராவது யாரோ காலிங் பில் அடிக்கிறாங்க, கேக்குதா? வாய்ப்பே இல்லை, நான்லாம் போய் திறக்கவே முடியாது. போலீஸாவே இருந்தாலும் திறக்க முடியாது கைஸ். எதுவாக இருந்தாலும் வீடியோ அப்புறம் பேசிக்கலாம். என்ன கைஸ் மறுபடியும் அடிக்குது? வேணாம் கைஸ், மம்மிஜி ரூம்லேருந்து எவன் கையை நீட்டினானே தெரில. வா வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான். ஆஹா, கேக்குதா கைஸ்? கேக்குதா? போலீஸ் வந்துட்டாங்க. ஆஹா, பாட்டே போட்டாங்க கைஸ். இப்போ தைரியமாக வெளியே போகலாம். இது கண்டிப்பாக காப்ஸாக தான் இருக்கும். எஸ், அவங்கள தான். ஒரு வழியாக எப்படியோ பெட்டு கடையிலேருந்து தப்பிச்சாச்சு. நல்ல வேலை போலீஸ் வரதுக்கு முன்னாடி நம்ம போயிருந்தா மர்கையா தான்.
ஹாலி கார்ட்னர் அப்படிங்கிற பொண்ணு கேம் கன்வென்ஷன்ல கேம் எல்லாம் ஜாலியா விளையாண்டுட்டு அவளோட வீட்டுக்கு திரும்பி போறா. போற வழியில திடீர்னு அவளோட கார் பிரேக் டவுன் ஆகி நின்றுது. வேற வழியே இல்லாம பக்கத்துல இருக்க மாட்டல்ல அவ தங்கறதுக்காக போறா. பட் அன்னைக்கு நடந்த சம்பவம்னாலதான் அவளோட வாழ்க்கையில இனிமே தனியா லாங் டிரைவே போக கூடாது அப்படின்னு சொல்லி முடிவு எடுக்கிறா. அப்படி அன்னைக்கு நைட் என்னதான் நடந்துச்சு வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஹாலி கார்ட்னருக்கு 19 வயசு. அவளுக்கு கேமிங்னா ரொம்பவே பிடிக்கும் நம்மள மாதிரி. அதனாலேயே எந்த ஒரு கேமிங் கன்வென்ஷன்ஸ் நடந்தாலும் அங்க போயிருவா. அதனால இந்த கேமிங் கன்வென்ஷனுக்கு போய் அவரோட பேரண்ட்ஸ் கிட்ட கேட்டிருக்கா நான் போகணும் அப்படின்னு சொல்லி. ஃப்ளைட் டிக்கெட்ஸ் ரொம்பவே அதிகமா இருந்தனால அவளோட அப்பா அவளை கார்லயே போயிட்டு வர சொல்லிட்டாரு. அந்த கன்வென்ஷன்லாம் முடிச்சிட்டு வெளியே வந்து பார்த்தா ஒரே டிராபிக். அந்த டிராபிக் எல்லாம் அவாய்ட் பண்றதுக்காக தான் நம்ம இப்போ இந்த வழியில போய்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம போறது ஒரு டென்ஸான ஃபாரஸ்ட். இந்த ரோடையே நிறைய பேர் யூஸ் பண்ண மாட்டாங்க. வண்டிங்க நம்மள கிராஸ் பண்றது ரேரா தான் பார்க்க முடியும். தோ இந்த மாதிரி கரெக்டா வராம பாருங்க. அட கடவுளே, ச்சே கரெக்டா இந்த நேரம்னு பார்த்து நம்மளோட வண்டியில ஃபியூவல் தீர்ந்து போச்சு. நம்ம வேற இப்ப டீப் ஃபாரஸ்ட் குள்ள இருக்கோம். பக்கத்துல எங்கேயாச்சும் கேஸ் ஸ்டேஷன் இருக்குமா அப்படின்னு சொல்லி தெரியல, போய் பார்ப்போம். ஹவாடா நல்ல வேலை கைஸ். இந்த சுத்து வட்டாரத்திலேயே இது ஒரே ஒரு பெட்ரோல் பங்கு போய் இடிக்கிறா. இருங்க கரெக்டா நிறுத்துவோம். அடியே போச்சுரா, நீ தான்டா டிரைவர். ஓகே கைஸ், ஒரு வழியாக கரெக்டாக நிறுத்திட்டோம் இல்லை அவளே தான் நிறுத்தினா. டேங்க் ஃபுல் ஆகுற வரைக்கும் வெளியே போய் எங்கேயா சுற்றி பார்த்துட்டு இருப்போம். பக்கத்துலேயே ஏதோ ஸ்டோர் இருக்கு, வாங்க உள்ள போய் என்ன இருக்குன்னு பார்ப்போம். நார்வுட் கேஸ் ஸ்டேஷன். எஸ், நம்ம இப்போ நார்வுட் ஃபாரஸ்ட்குள்ள தான் இருக்கோம். உள்ள போய் அந்த கேஷியர் கிட்ட கொஞ்சம் பேசினதுக்கு அப்புறம் அவரு நம்ம கிட்ட இந்த நார்வுட்ல நடக்கிற ஒரு மர்மமான விஷயத்தை பத்தி சொன்னாரு. நார்வுட்ல இருக்க அந்த பிரிட்ஜ் கிட்ட டிரைவ் பண்ணிட்டு போற நிறைய பேர் காணாம போயிருக்காங்களாமா. அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல நிறைய மான்ஸ்டர்ஸ் இருக்கு. அது தலைகீழா அங்க இருக்க மரத்தெல்லாம் தொங்கிட்டு இருக்கும். அதனால பார்த்து போங்க அப்படின்னு சொல்றாரு. பில்டப்லாம் ஓவரா கொடுக்குறானுங்க. இங்க ஆல்ரெடி ஒருத்தர் இருக்காரு, அவரையும் துணை கூட்டிட்டு போவோம். அந்த வழியில அவர் போனா ஹாய்டா ப்ளூ சட்டை. இப்போ நம்ம என்ன கேட்டுவிட்டான்னு ஒண்ணுமே பேசாம போறான். கரெக்டா அந்த இடத்த விட்டு போகிறதுக்கு முன்னாடி அந்த கேஷியர் நம்மளை கூப்பிட்டு இன்னொரு முக்கியமான விஷயம், ஏதாச்சும் ஒரு பொண்ணு வெள்ளை இல்லைனா ப்ளூ கலர் கவுன் போட்டுட்டு உங்ககிட்ட ஹெல்ப் கேட்பா. அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயத்த பார்த்தா நீ காரை மட்டும் நிறுத்திடாத அப்படின்னு சொல்றாரு. அந்த பொண்ணு அந்த பிரிட்ஜ் கிட்ட தான் ஒரு கார் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாலாமா. அவளோட ஆவி அந்த இடத்துல தான் சுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. கடைசியா எந்த ஒரு ஹிட்ச் ஹைக்கருக்கும் நீ வந்து லிஃப்ட் கொடுக்காத அப்படின்னு சொல்றாரு. ஹிட்ச் ஹைக்கர்னா நடந்தே டிராவல் பண்ணுவாங்கல்ல அவங்க. ஓகே, நம்மளை எந்த அளவுக்கு பயன்படுத்த முடியுமோ ஃபுல்லாக பயன்படுத்திட்டாங்க. ஓகே, ஃபியூவெல்லாம் ஃபுல்லாக ஃபில் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் மறுபடியும் வீட்டுக்கு போகிற வேலை தான். இவனுக்கு சொல்கிறதெல்லாம் பார்த்தா பேசாமல் நம்ம டிராஃபிக்லேயே போயிருக்கலாம் போல இருக்கு. காரா ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இந்த காட்டுக்குள்ளே அதுவும் தனியாக கார் ஓட்டும் போதே ஒரு மாதிரி ஹாண்டடான ஃபீல் கொடுக்குது. ஒரு மாதிரி கிரீப்பியாக இருக்கு. ஆஹா ஆஹா ஆஹா, என்னையாச்சு? டே அடரா, லைட் வேற ஆஃப் ஆகி எரியுது கைஸ். எதுவும் கோளாறு கொடுக்காம இருந்தா சரி. இதுக்கப்புறம் எந்த ஒரு கேஸ் ஸ்டேஷனுமே இல்லை. நானும் அந்த காரு பின்னாடியே போகலான்னு பார்க்குறேன், முடியலையே. எவ்வளோ போட்டு அழுத்தினாலும் வண்டி 30 தாண்ட மாட்டேங்குது. ஆஹா கைசுகளுக்கு தெரியுதா? அந்த கேஷியர் நம்ம கிட்ட சொன்னான்ல அந்த பிரிட்ஜு, அவன் சொன்ன கதையெல்லாம் எனக்கு ஞாபகம் வருதே. எப்படியாச்சும் அந்த பிரிட்ஜை மட்டும் சேஃபாக கிராஸ் பண்ணிடணும்ப்பா. அவள் தானா பிரிட்ஜ் முடிஞ்சா? இதுக்கு தான் இவ்வளோ பில்டப் கொடுத்தானா அந்த கேஷியரு. இதோ ஒரு லேடி வருங்கிறான், ப்ளூ கவுன் போட்டிருக்குன்றான். என்னங்கடா இதுக்கு மேலே ரோட்டை காணோம். டேய், ரைட் சைடில் என்னத்தையும் ஒன்று பார்த்தோம், அதை அப்படியே அவாய்ட் பண்ணிருங்க, விட்டுறலாம். டே எவன்டா அது? இங்கே பாருங்க கைஸ், எவனோ மரக்கட்டையை எடுத்து ரோட்டில் போட்டு வச்சிருக்கான். ஆஹா, அந்த கேஷியர் வேற எங்கேயும் நிறுத்தக்கூடாதுன்னு சொன்னானே காரை. இது எல்லாத்தையுமே இப்போ நம்ம தான் தள்ளி ஆகணுமா? சொப்பா தள்ளு 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 தள்ளு. அப்பாடா, அடா கார் நேரம் வந்துருச்சு. சரி ஓகே, நம்ம ரிவர்ஸ் எடுத்துப்போம். ஆஹா, கார் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது கைஸ். என்னடா இது? இருங்க இறங்கி போய் பார்ப்போம். கால் பண்ணி யாருக்காச்சும் ஹெல்ப் கேட்கலான்னாலும் ஃபோனில் ஒரு பாயிண்ட் டவர் இல்லை. காட்டுக்கு நடுவில் நம்ம மட்டும் தனியாக நின்றுக்கிட்டு இருக்கோம். ஓ, என்னமோ சவுண்டெல்லாம் கேட்குது. மாட்டிக்கிட்ட கைஸ். சின்ன வயசுல இருந்து தெரியாதவங்க கூட வண்டியில போகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இப்போ நமக்கு வேற வழியே இல்லை. யாராச்சும் இந்த பக்கம் வந்தா அவங்க கிட்ட ஹெல்ப் கேட்டு நம்ம அவங்க கூட தான் போயாகணும். மணி இப்போ 10:23 ஆச்சு. கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் காக்கா கொஞ்சம் கூட காணோம். ஆஹா, எங்கேயோ கார் வர சத்தம் கேட்குது கைஸ். இந்த பக்கம் தான் வருது அப்படின்னு நினைக்கிறேன். ஆமா இந்த பக்கம் தான் வருது. ஹோல்டா நிறுத்துறா. பாரதேசி பயல, ஒரு பொண்ணு தனியா நின்றுகிட்டு இருக்கா. என்னாச்சு ஏதாச்சுன்னு கூட கேட்காம போறானுங்க பாருங்களேன். மணியும் இப்போ 10:43 ஆச்சு. 20 நிமிஷமா இங்கே நின்றுகிட்டு இருக்கோம். ஒருத்தம் அந்த பாட்டு காணோம். ஆஹா, இன்னொரு கார் வருது கைஸ். நிறுத்துறா. எப்படின்னு நிறுத்துறா கைஸ்.
வாங்க வாங்க போவோம் வாங்க. அட நம்ம அந்த கேஸ் ஸ்டேஷன்ல பார்த்தோம்ல அவனே தான். இவர்கிட்ட நம்ம கார் பிரேக் டவுன் ஆனதை சொன்னோம். இவரும் பக்கத்துல ஏதாச்சும் ஹெல்ப் கேட்குற மாதிரி இடம் இருந்தா அங்க நம்மளை டிராப் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்றாரு. ஓகே, காருக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் இவரும் அவரோட பேரு ஜேசன் அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்றாரு. அப்படியே கொஞ்சம் தூரம் பேசிட்டே போய் பக்கத்துல இருக்க மாட்டல் கிட்ட நம்மளை இறக்கி விட்டாரு. ரொம்ப அன்டைம் ஆகிட்டனால இந்த டைம் யாரையும் போய் ஹெல்ப் கேட்க முடியாது. அதனால இந்த ஒரு நைட் மட்டும் இந்த மாட்டல்ல தங்கிட்டு காலையில யாராச்சும் ஹெல்ப்புக்கு கூப்பிட்டு அந்த கார் கிட்ட நம்ம போலாம். ஓகே, இன்னைக்கு ஒரு நைட் மட்டும் தங்குற மாதிரி ரூம் புக் பண்ணியாச்சு. ரூம் நம்பர் 91 நம்ம கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி லைட்டாக தாகமாக இருக்குது, ஜூஸ் மட்டும் குடிச்சுப்போம். ஓகே, ரூம் நம்பர் 9 போல் பிராக்கெட்டை 1 நினச்சிட்டேன். பரவாயில்ல, இந்த காட்டுக்குள்ளே கூட கொஞ்சம் தங்குற மாதிரி ஒரு மாட்டல் கட்டி வச்சுருக்காங்க. அப்படியேங்கப்பா, வாட்ரோப்லாம் பயங்கரமாக இருக்குது. நம்மளே உள்ளே போய் ஒளிஞ்சிக்கலாம். வழக்கம் போல் பாத்ரூம் எப்படி இருக்க? டேய், நீ என்ன மனுஷன் ஜென்மமா இல்லை என்னடா? பிசாசுக்கு பிறந்த பிசாசு. ஆளையும் மூஞ்சியும் பாருப்பா. ஓகே, அந்த பிசாஸ் இன்னும் ரூமை க்ளீன் பண்ணலையாமா. ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு நம்மளை கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லியிருக்குது. அது வரைக்கும் வெளியே வெயிட் பண்ணுவோம், ரிசப்ஷன்லேயே வெயிட் பண்ணுவோம். அந்த பிசாஸுக்கு பக்கத்துலலாம் நம்மளால் இருக்க முடியாது. இந்தா குப்பையாயிடுச்சு, க்ளீன் பண்ணு. இருக்கு, இன்னும் எடுத்துகிட்டு வருவோம். இந்தா க்ளீன் பண்ணு. ஓகே, அது போயிடுச்சு. முதல்ல கதவை சாத்துவோம். இப்போ வாங்க நம்ம லைட்டாக ரூமை மட்டும் சுற்றி பார்த்துட்டு படுத்து தூங்குவோம். டிவியா ஆஃப்லேயே இருக்கட்டும். ஓகே கைஸ், ரொம்ப முடியல, படுத்துங்குவோம் வாங்க. அவாடா, பக்கத்துலேயே ஒரு ஃபோன் கூட இருக்கு. அப்படியே படுத்துக்கிட்டே கால் பண்ணிக்கலாம் போல. என்னங்கடா ஸ்க்ரீன் லைட்டாக கிளிச் ஆகுது. பாத்ரூம்லேருந்து ஏதோ சவுண்டு கேட்குது. டேய், எவர்றா நூவு? கைஸ், வெளியில் எவனோ ஒருத்தர் இருக்கான். ஜன்னல்லேருந்து லைட்டாக நம்ம ரூமை எட்டி பார்க்குறான். இப்போ போயிட்டான். வெளியே அப்படி என்னதான் நடக்குதுன்னு போய் பார்ப்போம் வாங்க. யாருன்னே தெரியாத ஒருத்தன் வந்து ஜன்னல் வழியாக எட்டி பார்க்குறான். இந்தா வரேன் இரு. ஒருத்தனையும் காணோமா? ஓகே, வரதா வந்துட்டோம். ஒரு கப்பு காஃபி குடிச்சிட்டு போயிடுவோம். இதோ இங்கே தான் இருக்குது காஃபி மிஷினு. வாங்க காஃபி குடிக்கலாம். காஃபி நாட் அவைலபிளா? சரி ஓகே, வாங்க நம்ம கேப்சீனோ குடிக்கலாம். கேப்சீனோ காஃபி குடிச்சதுக்கப்புறம் ஹாலிக்கு ஒரு மாதிரி பிஸியாக ஆரம்பிச்சிடுறான். எப்படியோ ரூமுக்குள்ளே போயிட்டு மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறான். தெரியாதனமாக அந்த காப்பியை குடிச்சு போட்டான் கைஸ். பழைய காப்பியை போட்டு வச்சுருப்பானுங்க போல். குடித்த உடனே கிறுகிறுன்னு வந்துருச்சு. எவனோ ஃபோன் வேறு பண்ணுறான். எவன்டா அது? என்னங்கடா மோட்டர் ஓட்டுறீங்க? கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ரூமுக்கு அந்த ரிசப்ஷனிஸ்ட் வரான். வித்தியாசமான சத்தம் உங்க ரூம்ல இருந்து வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றான். உங்களால பக்கத்துல இருக்க கெஸ்ட் எல்லாருக்குமே டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்னு சொல்றான். அவன் கிட்ட அந்த காஃபி மிஷினை பத்தி சொன்னதுக்கு அந்த இடத்துல அப்படி ஒரு காஃபி மிஷினே இல்ல அப்படின்னு சொல்லி சொன்னா, நம்மளும் போய் பார்த்தா அந்த இடத்துல அந்த காஃபி மிஷின் இல்ல. ஓகே, இதுக்கப்புறம் நம்ம இங்க இருந்தா நம்மளுக்கு மரியாதை கொடுக்க மாட்டானுங்க. போய் படுத்ததுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் நம்ம ரூமுக்கு வெளியில இருந்து ஒரு இது வேற ஒரு வித்தியாசமான ஒரு சவுண்டு கைஸ். அது எப்படி நான் பண்ணி காமிக்கிறது? இந்த மாதிரி நீங்களே கேளுங்களேன், உங்களுக்கு புரியும். ஜன்னலுக்கு இந்த பக்கம் யாரும் இல்லை, ஆனால் சவுண்டு மட்டும் வருது. ஓய்யோ, எவனோ இருக்கான் கைஸ். இப்போ அந்த டோருக்கு அந்த பக்கம் எவனோ ஒருத்தன் இருக்கான். யாருன்னு கேட்போம். ப்ளீஸ் ஓப்பன் த டோர், ஐ நீட் ஹெல்ப்பா? வாய்ப்பே இல்லை. நம்ம பேசாமல் அந்த வாட்ரோப்குள்ளே போய் ஒளிஞ்சுப்போம், எந்த சத்தமும் போடாமல் கப்பு சிப்புன்னு. ஆஹா, மறுபடியும் லொட்டுன்னு தட்டிக்கிட்டே இருக்கான் கைஸ். என்னதான் வேணுமாம்மா? போய் தொலைய மாட்டானாம்மா அவன். போய் இங்கேருந்து அவனை போக சொல்லுவோம். இருங்க. ஓய்யோ, உடச்சிட்டான் கைஸ். ஓடுறான். என்னத்தையோ உடச்சான் கைஸ். உடைக்கிறான். அடே போய் தொலைங்கடா. கதை உடச்சிட்டான் கைஸ் அவன். ஐயோ, உள்ளே வந்துட்டான் கைஸ். நல்ல வேலை, ஒளியறதுக்கு ஒரு நல்ல ஸ்பாட்டு கிடச்சிச்சு. தேடுறான் பாருங்களேன் எப்படி சுற்றி. ஆஹா, பாத்ரூம் தான் தேடுறான். ஒருவேளை பாத்ரூம் போக தான் வந்துருப்பானோ? அடா ஆமாம் கைஸ், ஒன்றுக்கு போக தான் வந்திருக்கான். பட் இருந்தாலும் ஒரு பொண்ணு இருக்க ரூமில் உனக்கு என்னடா ஒன்றுக்கு போக வேண்டிய அது இருக்கு. இன்னொருத்தன் வரான் கைஸ். என்னடா பண்ணுறீங்க ரெண்டு பேரும்? ஒரு வழியாக அவனுக்கு ரெண்டு பேரும் இந்த இடத்த விட்டு போயிட்டானுங்க. அண்ட் காலையிலையும் ஆயிடுச்சு. இதை பற்றி அந்த ரிசப்ஷனிஸ்ட் கிட்ட சொன்னப்போ, இந்த விஷயத்தெல்லாம் போலீஸ் கிட்ட சொல்லிடாதீங்க, அப்புறம் மாட்டலோட பேரு ரொம்பவே அடி வாங்கிரும், இதை இப்படியே விட்டுருங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கேட்டாரு. இதுக்கப்புறம் டாமியும் டோ ட்ரக்கை கூட்டிட்டு வந்தான். அண்ட் இதுக்கப்புறம் ஹாலி அவளோட வாழ்க்கையிலேயே இதுக்கப்புறம் லாங் டிரைவ் போக மாட்டான்.
இந்த வீடியோல நம்மளோட ஃப்ரெண்டு அவனோட வெக்கேஷனுக்கு போறனால அவன் இருக்க வீட்டையும் நாயையும் பாத்துக்க சொல்லியிருந்தான். நம்ம ஃப்ரெண்டு கேட்டானே அப்படின்னு சொல்லி வீட்டை பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அந்த வீட்டுல நம்ம மட்டும் இல்ல, நம்மளை கொல்றதுக்காக இன்னொரு ஒரு பொண்ணு இருக்கா அப்படின்னு சொல்லி. எதுக்காக சம்பந்தமே இல்லாம ஒரு பொண்ணு நம்மளை கொலை பண்ணணும், அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு தான் யாரு அப்படின்றது எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். இது ஃபியர்ஸ் டு ஃபேத்தம் கேர்சன் ஹவுஸ். இப்போ நம்ம பார்த்துக்க வேண்டிய அந்த வீட்டுக்கு வந்தாச்சு. கையிலேயே மேக்ஸ் நோட் புக்கும் வச்சிருக்கோம், ஏன்னா ஹோம்ஒர்க் பண்ணணும்ல. இதுதான் கைஸ் நம்ம இன்னைக்கு நைட்டு தங்க போற அந்த வீடு. இந்த வீட்டோட சாவியை பின்னாடி இருக்க டாக் ஹவுஸ்க்கு பக்கத்துல இருக்க கல்லுல வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நம்ம நெய்பர், ஐ மீன் ஃப்ரெண்டு. நெய்பர் கம் ஃப்ரெண்டு. ஓகே, இதேங்கப்பா பெத்த கையா இருப்பான் போல. ஸ்விம்மிங் பூல்லாம் வச்சிருக்கான், பட் தண்ணி தான் இல்லை. ஓகே, அவன் சொன்ன அந்த டாக் ஹவுஸ் இங்கே தான் இருக்கு. ராட்வெய்லர் டாக் வளர்த்துவான் போல. ஏய் டாமி என்னாச்சு? கிளம்புறவன் நாய்க்கு சாப்பாடு கூட போடாம கிளம்பியிருக்கான். இருடா வீட்டுக்குள்ள போயிட்டு நான் உனக்கு எதனா சாப்பாடு இருக்கா அப்படின்னு சொல்லி பாக்குறேன். இந்த இடத்துல தான் இங்கே சாவி இருக்கணும். சாவியை ஒரு கல்லுக்கடியில் ஒளிச்சு வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. இதா இருக்கு கைஸ். இப்போ வாங்க போய் கதவை திறப்போம். ஃபேக் ராக்ல ஒளிச்சு வச்சிருக்கா. அப்படி திறந்துடு சீசே. இன்னைக்கு நைட்டு ஃபுல்லா நம்ம தங்க போற வீடு இதுதான் கைஸ். என்னடா கிச்சனே இவ்வளவு பெருசா இருக்கு. ஆஹா, அப்ப சாப்பிட்றதுக்கு எதனா இருக்கா அப்படின்னு சொல்லி பாப்போம். இருங்க, நமக்கு சோறு தான் கைஸ் முக்கியம். ஃப்ரிட்ஜுக்குள்ள இவ்வளோ ஐட்டம் இருக்கு. சாஸ் எல்லாம் நக்க முடியாதா? ஆஹா, அர்ஜென்ட்டா நமக்கு உச்சா வேற வருது. இதை வேற ஃப்ரிட்ஜுக்குள்ளேயே வைக்க முடியல. தூக்கி ஏறி சாத்து. பாத்ரூம் எங்க? வந்துருச்சு. தர. ஆஹா, உச்சா போகும்போது ஒரு சுகமே தண்ணி தான் கைஸ். ஏய் கரெக்டா கக்கூசில் மட்டும் கூட. டேய் ஐயா மனுஷனாடா நீ எல்லாம் இன்சியல போட்டு வரைஞ்சிட்டு இருக்கிறான். இவ்வளோ நேரமாடா ஒன்றுக்கு போவ. டேய் ரொக்கா மக்கா. நிறுத்திட்டான். க்ளோஸ் பண்ணிடுவோம். எப்படி இருந்துச்சோ அப்படியே விட்டுருவான். அவன் வந்து கழுவிட்டோம். ஓகே, ஹேண்ட் வாஷ்லாம் பண்ண முடியாதா? ஓகே, கையும் கழுவியாச்சு கைஸ். எலுவின் கூப்பர் அப்படின்ற வந்து நம்மளோட கேர்ள் ஃப்ரெண்டு. மிஸ்டர் கேர்சன் தான் இந்த வீட்டோட ஓனர். அவரோட வீட்டில் தான் நம்ம இன்னைக்கு உச்சா போனோம் அண்ட் தங்கவும் போகிறோம். ஓகே கைஸ், லைட்டாக போர் அடிக்குது. நம்ம டிவி ஆன் பண்ணி எதனா பார்ப்போம். ஹோம்ஒர்க்கு வழக்கம் போல் நைட்டு பண்ணிக்கலாம். பரவாயில்ல கைஸ், வீடெல்லாம் நல்லாவே நீட்டாக தான் வச்சுருக்கான். என்னடா காட்டுறது, இதை பார்க்கறதுக்கு ஆஃபே பண்ணிடலாம். மிஸ்டர் கார்சன் மறுபடியும் நம்மளுக்கு மெசேஜ் பண்ணி வீட்டுக்கு பின்னாடி ஒரு நாய்க்குட்டி பார்த்தோம்ல, நாய்க்குட்டி இல்லை கொஞ்சம் பெத்த குட்டி தான். அந்த நாய்க்குட்டியோட பேரு ஜீக்கியாமா. அதுக்கு லைட்டாக உடம்பு சரியில்லை. கிளம்பின அவசரத்தில் பெரிய யூடியூபராடா நீனு. கிரீன் ஸ்கிரீன் மேட்டெல்லாம் வச்சிருக்கான். லைட்டு, கேமரா செட்டப்பு, லேப்டாப்பு பின்றியாடா. அதான் கைஸ், கிளம்பின அவசரத்துல ஜீக்கிக்கு சாப்பாடு வைக்காம போயிட்டாராமா. அதனால பேஸ்மெண்ட்ல டாக் ஃபுட் இருக்கு, அதை மட்டும் எடுத்துட்டு போய் ஜீக்கிக்கு போட்டுரு அப்படின்னு சொல்லி சொன்னா. இங்க என்னடா இவ்வளவு இருட்டா இருக்கு? ஒரே ஒரு லைட் மட்டும் தான் போட்டுருக்கான் பேஸ்மெண்ட்டுக்கு. இருட்டில் தான் போய் தேடணுமா அந்த டாக் ஃபுட்டை. கேர்சன் மறுபடியும் மெசேஜ் பண்ணி டார்ச் லைட்டு மேலே ஸ்டோரேஜ் ரூம்ல இருக்கு, பேஸ்மெண்ட்ல ரொம்பவே ஹீட்டா இருக்கும், அதை யூஸ் பண்ணிக்க அப்படின்னு சொன்னான். நல்லா பெரிய வீடாக தான் கைஸ் கட்டியிருக்கான். ஸ்டோரேஜ் ரூம் இங்க இருக்கு. ஃப்ளாஷ் லைட் எங்கே இருக்குப்பா? வீட்டில் இருக்க மூட்டையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இங்கே தான் போட்டு வச்சுருக்கான். ஃப்ளாஷ் லைட்டு இதானே? எஸ், ஃப்ளாஷ் லைட் கிடச்சிருச்சு கைஸ். இதுக்கப்புறம் பேஸ்மெண்ட்டில் கொஞ்சம் பயம் இல்லாமல் இருக்கலாம், ஏன்னா சும்மாவே நம்மளுக்கு இருட்டுனா பயம். இப்போ டாக் ஃபுட்டை தேடலாம் வாங்க. பவர்ஃபுல்லான டார்ச் லைட்டு, எவ்வளோ பெரிய ரவுண்டு பாருங்க. இங்கே அடிக்க வச்சிருக்கான் பாருங்க. எடு ஒரு ஃபுட்டு மட்டும் போதும், ஏன்னா அதுக்கு ஆல்ரெடி உடம்பு சரியில்லைன்னா. உடம்பு சரியில்லாத போதே நாய்ங்க சரியாக சாப்பிடாது. ஐ திங்க் ஸோ. ஜிகி வா மம்மு சாப்பிடுவா. ஏய் வா. வருது. இன்னும் கொஞ்சம் பொறுமையா வா. சாப்பிடு. ஏன் கால் அப்படி போயிடுச்சு? காலுகள் உடஞ்சிருச்சா? சரி ஓகே, சாப்பாடு போட சொன்னா போட்டாச்சு. வாங்க நம்ம வீட்டுக்கு போவோம். இந்த இடம் கரெக்டா இருக்கு கைஸ் ஹோம்ஒர்க் பண்றதுக்கு. அந்த கம்ப்யூட்டர் டெஸ்க்ல உட்காந்துப்போம். அப்படியே லைட்டா எதனா கேம் வந்து அப்படியே விளையாடுவோம். கார்சனோட கம்ப்யூட்டர்ல தான் கைஸ் இதை கண்டுபிடிச்சேன். வீடை சுத்தி எல்லா இடத்துலயுமே கேமரா வச்சிருக்கா. அப்படி அது எல்லாத்தையுமே இந்த கம்ப்யூட்டர்ல இருந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். போடு, பேஸ்மெண்ட்ல கூட இருக்கு கேமரா. அப்பாடா, திடீர்னு யாருன்னா கதவை தட்டினா கூட கேமரால இருந்தே பாத்துக்கலாம். அதுக்கப்புறம் போய் கதை திறக்கலாம். இந்த கேர்சன் மண்டே எனக்கு வேலை செஞ்சே நம்ம எல்லாம் போயிரும் போல. மறுபடியும் மளிகை சாமான் லிஸ்ட் அனுப்பிச்சுட்டு இருக்கான். இதெல்லாம் போய் கிராசரி ஸ்டோர்ல வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லி. அவனோட வீடை பாத்துக்கிறதுக்கு நம்மளுக்கு $100 தரேன்னு சொல்லியிருந்தான். அந்த $100 நம்ம கொஞ்சம் வேலை செய்வோம். மேல பெட்ரூம்ல காசு வச்சிருக்கானாமா, அதை எடுத்துன்னு போய் கிராசரி ஸ்டோர்ல ஒரு சில இதெல்லாம் வாங்கணும். பரவாயில்ல, நம்ம காசுல வாங்க சொல்ல, அவன் காசுலயே தான் வாங்க சொல்றான். எடுத்தாச்சு. இப்ப கீழே அவனோட சைக்கிள் இருக்கும், சைக்கிள்ல எடுத்து போயிட்டு வருவான். நடந்தெல்லாம் அவனால எடுத்துட்டு போக முடியாதுப்பா. என்னங்கடா சைக்கிள் ஒரு பக்கமா இழுக்குது. நம்மளை காலி பண்ணுறதுக்கு எது பிளான் போட்டானுங்களா? வந்தாச்சு கிராசரி ஸ்டோருக்கு வந்தாச்சு. நக்ஸ் கடையில் தான் நம்ம இன்னைக்கு போய் சாமான்லாம் வாங்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் கேள்விப்படுறேன் இந்த பேரை. சரி வாங்க உள்ளே போய் வாங்குவோம். கன்வீனியன்ஸ் ஸ்டோர். நம்ம ஊரில் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர், அங்கே கன்வீனியன்ஸ் ஸ்டோர். ஓகே, உள்ளே வந்தாச்சு. வணக்கம் சார். அவன் சொன்ன எல்லா ஐட்டத்தையுமே எடுத்தாச்சு. அண்ட் இங்கே நம்மளோட 2 ஃப்ரெண்ட்ஸ் நின்றுட்டு இருக்காங்க, ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு. அவங்க இப்போ தான் அவனோட எக்ஸ் இந்த கன்வீனியன்ஸ் ஸ்டோர் விட்டு போச்சு அப்படின்றாங்க.
எஸ் கைஸ், நம்மளுக்கு ஒரு எக்ஸும் இருக்கு, இப்போ கரண்ட்லேயும் ஒன்று இருக்கு. கரெக்டாக கரண்ட் மெசேஜ் பண்ணுது பாருங்க. அண்ட் அவங்க இந்த இடத்துல என்ன பண்ற அப்படின்னு சொல்லி கேட்க, நம்மளும் கேர்சன் வீட்டை பார்த்துக்கிறதுக்காக நம்ம அங்கே தான் நைட்டு தங்க போறோம் அப்படின்னு சொல்லி பிளா 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 எல்லாமே சொல்லியாச்சு. அண்ட் இவனுங்களும் என்னடா உன்னோட எக்ஸ் பல பாட்டில்களை உருவிட்டு போகுது, பார்ட்டிக்கு எது போதா அவ்வளோ பாட்டில் இருந்துச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. எக்ஸை பற்றி நமக்கு என்ன கவலை, நமக்கு தான் கரண்ட் இருக்குல்ல, நம்ம இவங்களுக்கு பாய் சொல்லிட்டு கிளம்புவாங்க. பாய்டா மோக்கா. ஓகே, நம்ம பில்லு போட்டு இந்த இடத்த விட்டு கிளம்புவோம். வாங்க. எக்ஸ்ட்ரா எதனா ஸ்நாக்ஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தாலும் கரெக்டாக பில்லுக்கு ஆகிற மாதிரி தான் கொடுத்து வச்சிருக்காங்க காசை. சரி, தேங்க்யூ, பாய். வாங்க நம்ம வீட்டுக்கு போய் ஹோம் ஒர்க் வேற பண்ணணும். ஆமாம், வெக்கேஷனை ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான், நம்ம ஹோம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் பாருங்க. என்ன பண்ண முடியும், கிளம்பலாம் வாங்க போகலாம். ஏய், முன்னாடி போக முடியாது, ரிவர்ஸ் வரலாமா. ஹோல்டே. ஓகே, கமான் லெஸ். அடங்கொக்கா மக்கா, கரெக்டாக வாடா. டன். லெட்ஸ் கோ. காத்துல போல ஒன் சைடா இழுக்குது வண்டி வேற. பாத்துறா கீழே வந்துடாத. ஓகே கைஸ், எப்படியோ தட்டு மாதிரி நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. அந்த சைக்கிளை பாதி ரோட்லேயே தூக்கி வச்சுட்டு வந்துட்டேன், ஏன்னா இன்னும் கீழே விழுந்துருப்போம் அந்த சைக்கிளை வச்சு. அவன் சொன்ன எல்லா வேலையுமே நம்ம செஞ்சாச்சு. இப்போ நம்ம போய் ஹோம் ஒர்க் செய்யலாம். வாங்க போடா சீக்கிரம் போடா, நமக்கு ஹோம் ஒர்க் தான்ப்பா முக்கியம். சட்டை போட்டுன்னு ஹோம் ஒர்க் எழுதி முடிச்சுட்டு தூங்குவோம். ஆண்டி கொய்யால நம்மளோட ஃப்ரெண்டு மறுபடியும் நம்மளுக்கு மெசேஜ் பண்ணுறான். கேர்சனோட வீட்டில் தானே இருக்கேன்னு சொன்னேன், ராய் கேர்சன் டைவர்ஸ் அப்படின்னு சொல்லி கூகுளில் போட்டு பாரு அப்படின்னு சொல்லி சொன்னான். சொல்லலை, மெசேஜ் அனுப்பியிருந்தான், அதனால் போட்டு பார்ப்போம். இந்த வால்பேப்பர் செம்மையாக இருக்குது கைஸ். ராய் கேர்சன் டைவோர்ஸ். ஆஹா, இந்த ராய் கேர்சனுக்கு ரீசெண்டாக தான் டைவோர்ஸ் ஆகிருக்கு. அவரோட எக்ஸ் ஒய்ஃபே அவருக்கு ரீசெண்டாக நிறைய கொலை மிரட்டல்கள் விட்டுருக்காருங்க. ஆஹா, நம்ம வந்து மாட்டிக்கிட்டோம்மா இந்த வீட்டுக்குள்ளே. நமக்கு திருப்பி கொலை மிரட்டல் விட்டுற போகிறாங்க. இந்த வீட்டில் தான் கைஸ் நம்ம இருக்கோம். என்னடா இது, இருங்க எதுக்கும் ஒரு வாட்டி நம்ம சிசிடிவி கேமரா எல்லாத்தையுமே செக் பண்ணிப்போம், யாராச்சும் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி. யாரும் இல்லை. வெளியே வர மழை பெய்யுது, நல்ல வேலை. டேய், ஆஹா, ஃப்ரண்ட் டோர் கிட்ட எவனோ நின்றுட்டு இருக்காங்க கைஸ். காலிங் பெல் வர அடிக்கிறான். ஏய், திறப்பமா. சரி வாங்க போகலாம். உன்னை நம்பி இதெல்லாம் திறக்கிறான், பயமுறுத்திடாத. பீஸா தான் கைஸ். கேர்சன் தான் நம்மளுக்காக பீஸா ஆர்டர் பண்ணியிருக்காரு. நைட்டு டின்னருக்கும் இதே சாப்பிட்டு கிடதாம்மா. நல்ல மனுஷப்பா. தங்கறதுக்கு வீடும் கொடுத்து திங்கறதுக்கு சோறும் போடுறாப்படி. ஆனால் என்ன வேலை தான் கொஞ்சம் ஓவராக வைக்கிறான். வரட்டும், அவனை பார்த்துக்கிறேன். சரி, ஓகே கைஸ், ஃபஸ்ட்டு நம்ம டின்னரை முடிச்சிருவோம், அதுக்கப்புறம் நம்ம போய் ஹோம் ஒர்க்கை முடிக்கலாம். இப்படியே எக்ஸ்கியூசஸ் கொடுத்து நம்ம எப்போ முடிக்க போகிறோன்னு தெரில ஹோம் ஒர்க்கை. ஆர்டர் ஃபுல் பீஸா ஆர்டர் பண்ணியிருக்கா. அப்படி ஒரு பீஸா எடுத்து சாப்பிடுவோம். அப்பா போதும் கைஸ், இதுக்கு மேலே சாப்பிட முடியாது நம்மளால. எக்ஸ்ட்ரா லார்ஜ் பீஸாவாக இருக்கும் போல. எவன்டா அது காலிங் பெல்லு? ஏய், யாரோ கதவை தட்டுறாங்க மறுபடியும். சாப்பாடை வேஸ்ட் பண்ண வேண்டாம், உள்ள தள்ளிடலாம். யாருன்றத போய். ஆஹா, இந்நேரத்தில் மறுபடியும் வேண்டா. ஏங்க யாரு? யாரையுமே காணோம். காலிங் பெல் மட்டும் அடித்தாங்க. திறப்போமா? சரி திறப்போம். யாருன்னு கேட்டாலும் ஒருத்தனும் வாய் திறக்க மாட்டான். வேறு வழியில் திறந்து தான். பூவா? இந்த நேரத்தில் நம்மளுக்கு யாரா பூ வச்சுட்டு போனது, அதுவும் இவ்வளோ மழையில்? இந்த பூவில் ஏதோ உள்குத்து இருக்க மாதிரியே இருக்கே. சரி, இதை போய் அப்படியே கிச்சனில் போட்டு நம்ம போய் மேலே ஹோம் ஒர்க் பண்ணுவோம். இதுக்கு மேலேயும் எக்ஸ்கியூசஸ் இல்லை, ஹோம் ஒர்க்கை முடிச்சே ஆகணும். அன்னோன் சென்டரா? யாருனே தெரில. சாப்பிட்டியா, எப்படி இருக்க அப்படின்லாம் கேட்டிருக்காங்க. எதனா ராங் நம்பராக இருக்கும். நம்ம போய் ஹோம் ஒர்க் பண்ணுவாங்க. போடா. இதுக்கு மேலேயும் என்னை எவனாலையும் தடுக்க முடியாதுடா ஹோம் ஒர்க் பண்ணுறதுலேருந்து. முடி ஃபுல்லாக முடி ஹோம் ஒர்க்கை. என்க்ரோஸ்மெண்ட் அப்படின்னா என்னன்னு தெரில. அசைன்மெண்ட் மாதிரி எதனா இருக்கும். முடி ஃபுல்லாக இன்னும் கொஞ்சம், அவ்வளோதான், முடிச்சாச்சு. என்னங்கடா கரண்ட்டு போயிடுச்சு? அடா பாவீங்களா, மணி இப்போ 1:30 மணி நைட்டு. வீடு ஃபுல்லாக கரண்ட் கட் ஆகினுக்குது. நம்ம டார்ச் லைட் எடுத்துப்போம், அதுதான் இருக்குல்ல. அன்னோன் சென்டர் 5 மெசேஜா? ஆர் யூ பை யோர் செல்ஃப்? எவன்டா அது? எவனே தெரில, நமக்கு மெசேஜ் அனுப்பிட்டு இருக்கான். பேரையாச்சும் சொல்லணும், இல்லை நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எது நம்மளை ப்ராங்க் பண்ணுறானுங்களா? ஒன்றும் புரியல. முதல்ல நம்ம வீட்டோட பவரை போய் ஆன் பண்ணணும். மெயின் எங்கே, வெளியவா இல்லை பேஸ்மெண்ட்டில் இருக்கான்னு தெரில. நல்லா தூங்கிட்டு இருந்தேன், எவன்டா ஆஃப் பண்ணியிருப்பான், கர்மம் பிடிச்சவன். வெளியே தான் கைஸ் இருக்கு. பட் ஜிகி வேற குலைச்சிக்கிட்டே இருக்குது ஒரே இடத்த பார்த்து. அடே ஏன்டா நீ ஒரு மாதிரி வித்தியாசமாக பிஹேவ் பண்ணுற? அடே ஜிகி, மெயினை பார்த்து தான் குலைக்கிறான். அப்படின்னா யாரோ மெயின் கிட்ட வந்திருக்காங்க. ஏய் ஜிகி, நீ நல்லா தானடா இருக்க, நீ நார்மல் தானே? இவன் ஏன் ஒரு மாதிரி வித்தியாசமாக பிஹேவ் பண்ணுறான்? ஆஹா, எல்லாமே ஒரு மாதிரி வித்தியாசமாக தான் இருக்குது. மெயினை சம்மந்தமே இல்லாமல் யார் வந்து ஆஃப் பண்ணியிருப்பா? முதல்ல வீட்டுக்குள்ளே போகலாம் வாங்க. வெளியே இருக்கிறதுக்கு அல்ல இல்லை. சாத்து கதவை சாத்துறாயாப்பா. ஆடா இவன் நொய்யின்னு மெசேஜாக அனுப்பி தள்ளிட்டு இருக்கான். நம்ம ஃப்ரெண்டாக தான் கைஸ் இருக்கும். ஹோம் ஒர்க் எழுதும் போது மட்டும் தூக்கம் எங்கேருந்து வரும்னு தெரில, அப்படியே தூங்கி போயிட்டோம். 1:30 மணிக்கு மறுபடியும் ஃபுல்லாக எல்லாத்தையும் முடிப்போம் வாங்க. என்னடா சத்தம் அது? கத்தி சத்தம்லாம் கேட்குது. கைஸ் உங்களுக்கு கேட்குதா? கீழே ஏதோ சத்தம் கேட்குது.
நம்ம தான் கைஸ் போய் பார்க்கணும் என்ன அப்படின்னு சொல்லி. நம்மளை நம்பி ஒருத்தன் வீட்டை ஒப்படைச்சிட்டு போயிருக்கான். அவன் வீட்டை நம்ம தான் பத்திரமா பார்த்துக்கணும். திருடகருன்னு உள்ளே பூந்துட்டானா? அடே போய் செக் பண்ணுவோம். கீழே தான் சவுண்டு வருது. வெயிட் இருங்க. இப்போதைக்கு நம்ம கீழே போகிறது ரொம்பவே அன்சேஃபு. முதல்ல கேமராவில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கீழே போவோம். ஏன்னா திருடகரடாக பூந்துருக்க போகிறான். ஆடா இவன் ஒருத்தன்டா, அவனை ஹோம்ஒர்க் எடுத்து வந்து உட்காந்துக்கிறான். ஓகே, யாரும் இல்லை. கிச்சனில் யாரும் இல்லை கைஸ். பேஸ்மெண்ட்லேயும் யாரும் இல்லை. நைட் விஷன் கூட நம்ம ஆன் பண்ணிக்கலாம். இங்கேயும் யாரும் இல்லை. சத்தம் எங்கே இருந்துடா வருது? கீழேருந்து தான் சவுண்டு நிறைய வந்துச்சு. ஸ்டேர்ஸ்கிட்டையும் யாரும் இல்லை. பேஸ்மெண்ட்டில் தான் ஒருத்தனை மேலே எவ்வளோ ஒருத்தி இருக்கா கைஸ். கையில் கத்தி வேற வச்சுட்டு இருக்கா. இருங்க, இந்த மூஞ்சி எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கு. நம்ம எக்ஸே இவ தான் கைஸ். இந்த இடத்துல நம்மளை கொல்றதுக்காக வரான். மேலே ஏறி வந்துட்டா. வந்துடாத. இந்த ரூம்ல தான் கைஸ் நம்ம இருக்கோம். வரா அடியே வராதடி. ஜஸ்ட் மிஸ். இப்போ கரெக்டாக அந்த ரூமுக்கு வெளியே தான் இருக்கா. கதவை தட்டுற பாருங்க, உங்களுக்கு கேக்குதா? நம்மளை கூப்பிடுறா கைஸ். இப்போ லக்கே நான் இந்த பக்கம் இருக்க டோரில் தான் அவன் நம்மளை கூப்பிட்டுட்டு இருக்கா. இந்த பக்கம் டோரை அவரால் திறக்கவே முடியாது. ஏன்னா அவரோட கம்ப்யூட்டர் ஃபுல்லாக இந்த இடத்த அடைச்சிக்கிச்சு. அதனால் நம்ம என்ன பண்ணலாம், இந்த ரூம் விட்டு வெளியே போய் பக்கத்தில் இருக்க ஸ்டோர் ரூம்குள்ளே ஒளிஞ்சிக்கலாம். அவன் இந்த ரூமுக்குள்ளே வரத்துக்குள்ளே ஓடுறா. சத்தம் போட்டுறாத. போயிட்டா கைஸ். அவளுக்கு இந்த பக்கம் ஒரு ரூம் இருக்கிறதே தெரில. பேக்காண்டி கண்ணை முன்னாடி வச்சிருக்காளா இல்லை புடனில் வச்சிருக்காளான்னு தெரில. அவன் போயிட்டான்னு நினைச்சேன் கைஸ். இந்த வாட்டி நம்ம கொஞ்சம் அடக்கி வாசிப்போம். வெளியே போவேனா. அவன் வரட்டும். வந்தானா நம்ம எங்கேயாச்சும் எந்திரிச்சு ஓடி போயிடுவோம். வர இறக்கு. கப்பு சிப் கடையில் சத்தம் போடாதரா. அந்த ரூமுக்குள்ளே தான் கைஸ் போகிறா. நம்ம ரூமுக்குள்ளே தான் திறந்துட்டா. உள்ளே போகிறா. போய் தொலைடி அடியே. போ. அப்போ நல்லா உள்ளே போகட்டும். நம்ம இந்த கதவை திறந்து வெளியே ஓடிடலாம். போயிட்டாளா? திருப்பி வந்து அடிச்சிட போறா. கத்தியிலே குத்துறா கைஸ். அதான் பிரச்சனை. இப்போ கையில் வர கத்தி வச்சிருக்கா. ஓடு. சைலன்ஸ். சத்தம் போடாம ஓடு. வெளியே ஓடு. பின்னாடி வந்துடாத. இவனா சரியான சைக்கோ எக்ஸா இருப்பா போல. நம்மளை கொல்றதுக்காக வரா. தப்பிச்சிட்டமா. அவாடா. இதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வீட்டுக்கு போயிட்டோம். நம்மளோட அப்பாவும் காப்ஸுக்கு கால் பண்ணிட்டாங்க. பட் காப்ஸ் வரும்போது கரெக்டாக அந்த வீட்டை விட்டு தப்பிச்சிட்டா. ஆனால் அவன் எங்கே இருக்கான்னு நம்மளுக்கு தெரியும்ல. அவள் தான் நம்ம எக்ஸாச்சே. காப்ஸ் எல்லாத்தையுமே கூட்டிகிட்டு ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வீட்டுக்கே போயிட்டோம். வீட்டுக்கு போய் காப்ஸ் கிட்ட நான் அந்த மாதிரிலாம் தப்பாக எதுவும் பண்ண வரல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. பட் நம்ம கிட்ட தான் கேமரா ஃபுட்டேஜ் இருக்கே, அதை வச்சு அவளுக்கே குறும்படம் போட்டு காமிச்சாங்க. பட் ஃபேக்ட் என்னன்னா, அந்த வீட்டிலேருந்து எதுவுமே திருடு போல. அவள் நிறைய ட்ரக்ஸ் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி ஆல்கஹாலை ஃபுல்லாக குடிச்சிட்டு போதையில் தான் நம்மளை கொல்றதுக்காக வந்திருக்கா. அண்ட் போலீஸும் அவளை இப்போ அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் அவ்வளோதான் கைஸ், கதை முடிஞ்சு. ஹோப் கதை கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த கதை எல்லாமே ரியல் லைஃப்பில் நடந்த உண்மையான இன்சிடென்ட்ஸ். இந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாத்தையுமே வச்சு தான் இந்த ஃபியர்ஸ் டு ஃபைத்தம் கேமையே உருவாக்கியிருக்காங்க. அண்ட் இந்த கதையில் இன்னும் 2 எபிசோட் இருக்கு. இப்போ நம்ம ஒரு ஃபாரஸ்ட் ரேஞ்சரை தான் வேலை செய்ய போறோம். ஆத்தாடி, இந்த காட்டை பார்த்தாலே பயமா இருக்கு. யாராம அதுவும் நடு காட்டுல இந்த நேரத்துல காட்டுக்கு நடுவுல இருந்து ஏதோ புகை வர மாதிரி இருக்கு. கைஸ் அங்க பாருங்களேன், ஒருத்தனை உயிரோட அப்படியே எரிச்சுக்கிட்டு இருக்காங்க. முதல்ல இதை ஒரு போட்டோ எடுப்போம். அடங்கொய்யால போச்சுரா. ஸோ ஹாய் கைஸ், வெல்கம் டு த சேனல், வெல்கம் டு த வீடியோ. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டே ஃபாரஸ்ட் ரேஞ்சராக ஒர்க் பண்ணுறதுக்காக தான் போய்கிட்டு இருக்கோம். அதுவும் நம்மளோட ஆர்வி வேனில். அது மட்டும் இல்லாமல் காலையில் நம்ம சாப்பிடாம வந்துட்டோம் கைஸ். அதனால பக்கத்தில் இருக்க டைனரில் அப்படியே சாப்பிட்டு போயிடுவோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் டே ஒர்க் வர மயக்கம் போட்டானா, அதனால சாப்பிட்டுப்போம். ஓகே, நம்ம டைனர் பக்கத்தில் வந்துட்டோம்னு நினைக்கிறேன். அங்கே இருக்கு. இந்த இடத்துல ஒரு ஸ்டாப் இங்கே போட்டு கடைக்கு கிளம்புவோம். அண்டாடா, இதுதான் கைஸ் நம்மளோட ஆர்வி. உள்ளே கிச்சனு, பெட்டு, டேபிள் அப்படின்னு சொல்லி எல்லாமே இருக்கு. ஃபாரஸ்ட்ல ரேஞ்சராக வேலை செய்ய போகிறோம். எல்லாத்துக்கும் ப்ரிப்பேர்டா வரணும்ல. ஓகே, வாங்க போய் சீக்கிரம் சாப்பிட்டு ஃபர்ஸ்ட் டே வேலைக்கு வர போகணும். ஓகே, இடம் இருக்கா இங்க? உட்கார முடியல நம்மளால. டேய், நீ என்னடா இதெல்லாம் வச்சிருக்க? கையிலேயே கோடாரி ஒன்று வச்சிருக்கான். என்னத்தை புதைக்க போறான்னு தெரியலையே. இவங்கிட்ட கொஞ்சம் பார்த்து உசாராதான் கைஸ் இருக்கணும். நம்ம எதுக்கு ஒரு டேபிள் தள்ளியே உட்காருவோம். ஆர்டர்லாம் பண்ணியாச்சு. ஆர்டர் வரதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். அதனால போய் பிஸ் அடிச்சுட்டு வந்துருவோம். மென்ஸ் ரெஸ்ட் ரூம் தானே இது. ஓகே, என்ன 2 சிம்பிளும் போட்டிருக்கு. அடே கதவை மூடலடா. சரி, ஓகே விடுங்க. என்னடா இப்படி போற? இங்க இருக்க கக்கூசியா நார் அடிச்சுட்டான் கைஸ். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம கை கழுவணும். இது என்னடா ஒரே பிளர் கண்ணாடியா இருக்கு. ஓகே, கை கழுவியாச்சு. வாங்க போய் சாப்பிடுவோம். வந்துருச்சு கைஸ்.
கைஸ் நம்ம ஆர்டர் பண்ண சாப்பாடெல்லாம் வந்துருச்சு. ஆடி அசைஞ்சு பொறுமையா வரீங்க, சீக்கிரம் தான் வரது. ஓகே கைஸ், எல்லாத்தையுமே ஃபுல்லா சாப்பிட்டாச்சு. ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நம்ம போக போற ஃபாரஸ்ட் வர இன்னும் ரொம்ப தூரம் தாண்டி இருக்கு. பிரேக்கிங் பேட் பென்டன்ல வர ஆர்வி மாதிரியா இருக்குல்ல, லைட்டா அப்படிதான் இருக்கு. இருட்டுறதுக்குள்ள எப்படியாச்சும் அந்த ஃபாரஸ்ட்டுக்கு போயிடணும் கைஸ். ஏன்னா நிறைய பேர் அந்த ஃபாரஸ்ட்டை பத்தி பல அமானுஷ்யமான விஷயங்களை சொல்றாங்க. அதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு சொல்லி தெரியல. ஆனா நம்ம பார்த்து ஜாக்கிரதையா தான் இருக்கணும். ஓ இருட்டுறதுக்குள்ள எப்படியாச்சும் போயிடலான்னு பார்த்தா ஃபுல்லா இருட்டிடுச்சு. ஃபாரஸ்ட் ரேஞ்சரா நமக்கு வேலை என்னமோ நைட்ல தான். அதனால எவ்வளவு சீக்கிரமா முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா போவோம். அவ்வளவுதான் கைஸ், வந்தாச்சு. ருமைடா. ஓகே, இங்கேயே பார்க் பண்ணிட்டு போலாம் வாங்க. பேக்கை மறக்காம எடுத்துக்கணும். ஏன்னா அதுல தான் நமக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கு. ட்ரெஸ், டார்ச் இந்த மாதிரி. ஆஹா, ஆல்ரெடி ஒரு ஆர்வி வந்திருக்கும் போலியா நமக்கு முன்னாடி. ஓகே, இப்ப புரியுது இந்த காட்டை பத்தி ஏன் நிறைய பேர் இப்படி சொன்னாங்கன்ட்டு. இந்த இடத்துக்கு வந்த உடனே ஒரு மாதிரி கிரீப்பி வைப்ஸ் வருது கைஸ். என்னடா மரம் டான்ஸ் ஆடுது? ஓ, காத்தடிக்கிறனாலயா? சரி ஓகே. ஸ்ட்ரெயிட்டா தெரியுது இல்ல, இந்த காட்டுக்குள்ள தான் கைஸ் நம்ம ஃபாரஸ்ட் ரேஞ்சரா ஒர்க் பண்ண போறோம். அந்த பில்டிங்குள்ள தான் யாரா ஆபீசர் இருப்பாங்க. அண்ட் அவங்க தான் நமக்கு ஒர்க் அசைன் பண்ணுவாங்க. ஏன்னா யாரையுமே காணோம். பிசாசே. ஓகே கைஸ், இந்த ஆபீசரும் உங்களுக்கான டியூட்டி இந்த வாட்ச் டவரை பாத்துக்கிறது தான் அப்படின்னு சொல்லி ஒரு வாட்ச் டவரோட கீயை கொடுத்துருக்காரு நம்ம கிட்ட. இதுக்கப்புறம் நம்ம அந்த வாட்ச் டவர்ல தான் தங்கி நம்மளோட வேலையை பார்க்க போறோம். சீக்கிரம் கேட்டத்தோட மண்டையா. தூரத்துல ஒரு போஸ்டர் தெரியுதா? அவங்க 3 பேரும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த காட்டுல தான் கேம்பிங் பண்றதுக்காக வந்திருக்காங்க. இவன் வேற மறுபடியும் கூப்பிடுறான். ஏன்டா உன்னோட டவரை விட்டு நீ ரொம்ப தூரம் போயிடாத, ஒன்னும் இல்ல கரடி இருக்கும் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு சொல்றாரு. அவர் கிடக்குறாரு. எங்க விட்ட? கேம்பிங் பண்ண வந்த 3 பேரு இந்த காட்டுக்குள்ளேயே காணாம போயிருக்காங்க. அவங்களுக்கு என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லி எதுவுமே தெரியல. பிக் ஃபுட்டோட வேலையா பேயோட வேலையா எதுவுமே தெரியல. அப்போல இருந்து இந்த காட்டுக்கு வர விசிட்டர்ஸ் யாரையுமே உள்ள விடுறது இல்ல. இந்த அயன் பார்க்கையே ஃபுல்லா இழுத்து மூடிட்டாங்க. மணியும் இப்ப 11:32 ஆச்சு நைட்டு. ரொம்ப தூரம் நடந்து வந்து ஓரளவுக்கு நம்ம கிட்ட வந்துட்டோம்னு நினைக்கிறேன். பிரிட்ஜ் எல்லாம் தெரியுது. வாட்ச் டவர் நம்பர் 11 தான் நம்மளுக்கு அசைன் பண்ணிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு இங்க பக்கத்துல தான் எங்கேயாச்சும் இருக்கும். இதோ இந்த இருக்கு கைஸ் நம்மளோட வாட்ச் டவர் நம்பர் 11. வாங்க ஃபர்ஸ்ட் மேல போவோம். ஆஹா, என்ன கைஸ், ஏறதுக்கு முன்னாடி எவனோ ஊழ விட்ற சவுண்ட் எல்லாம் கேக்குது. ஜெனரேட்டர்ஸ் எல்லாம் இப்போதைக்கு ஆஃப்ல தான் வச்சிருப்பாங்க, யாரும் இல்லாதனால நம்ம தான் ஆன் பண்ணணும். ஆன் பண்ணியாச்சு. இப்போ மேலே போலாம் வாங்க. என்னடா அதுக்குள்ள விடிஞ்சிருச்சா? இல்ல லைட்டு தான் கைஸ். வந்தாச்சு. எப்பா எவ்வளோ ஹைட்ல இருக்கு இந்த வாட்ச் டவர். முதல்ல கீயை போட்டு திறப்போம். ஓகே, திறந்தாச்சு. லைட்டு சுவிட்சுங்க பின்னாடி இருக்கு கைஸ். ஆன் பண்ணியாச்சு. அவ்வளவுதான். எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஒரு தூக்கத்தை போட வேண்டியதான். ஏன்னா அடுத்த ஒரு சில மாசத்துக்கு இதுதான் நம்மளோட வீடு. இங்க தான் நம்ம தங்கி ஆகணும். வேற எங்கேயுமே போக விட மாட்டாங்க நம்மளைய. கிச்சன் இருக்கு, பெட்ரூம் இருக்கு, அதுக்கு பக்கத்திலேயே ஒரு கம்ப்யூட்டர் இருக்கு. நினைச்சதை விட நல்லா இருக்கு கைஸ் இந்த வாட்ச் டவர். வழியா இந்த வாட்ச் டவருக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் பண்ணிடுவோம். சிக்னல் கிங்னல்லாம் ஸ்டாட்டிக்கா இருக்கு. இதுக்கு மேலதான் நம்ம ரெடி பண்ணணும். ஃபாரஸ்ட் ரேஞ்சர்னா வெறும் ஃபாரஸ்ட்டை பாத்துக்கிறது மட்டும் இல்ல கைஸ். ஃபாரஸ்டோட டெம்பரேச்சர், விண்டு, ஹியூமிடிட்டி இந்த மாதிரி நிறைய விஷயத்தை நம்ம ரிப்போர்ட் பண்ணணும். வந்துருச்சு கம்ப்யூட்டர் ஆன் ஆயிடுச்சு கைஸ். அப்பாடா, ரொம்ப நேரம் கழிச்சு ஆன் ஆயிருக்கு. ஓகே, எப்படியும் இன்னைக்கு காலையில நம்ம ரிப்போர்ட் பண்ணிருக்க மாட்டோம். அதனால நாளையில இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். வாங்க நம்ம தூங்க போவோம். ஐ ஹேட் டு ரிப்போர்ட் ஃபார் டுநைட்டா. இருந்தாலும் கடலமுத்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுப்பா. இதுதான் கைஸ் இந்த காட்டுல இருக்க விண்டை மெஷர் பண்றதுக்கான டிவைஸ். வெளியே கொண்டு வந்த உடனே சுத்துது பாத்தீங்களா? இதே மாதிரி நிறைய வாட்ச் டவர்ஸ் இருக்கு இந்த ஃபாரஸ்ட் சுத்தி. இது ரொம்ப 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 பெரிய ஃபாரஸ்ட் கைஸ். ஓகே, விண்டு வந்து 18 கைஸ், 18 km/s. அடுத்து டெம்பரேச்சர் என்னன்னு பார்ப்போமா? 44.3 ஃபாரன்ஹீட்ல இருக்கா? சரி ஓகே, வாங்க போய் ரிப்போர்ட் பண்ணிடுவோம். ரிப்போர்ட் பண்ணாதான் நம்மளை தூங்கவே விடுறானுங்க. டெம்பரேச்சர் என்னடா தானா ஸ்டாட்டிக் ஆகுது ரேடியோ? யாரோ நம்ம கூட கம்யூனிகேட் பண்றாங்க. இவர் வேற யாரும் இல்ல, வாட்ச் டவர் 12ஓட ஃபாரஸ்ட் ரேஞ்சர் தான். டெம்பரேச்சர் ரொம்பவே டிராப் ஆகுது, அதனால சீக்கிரமா ஃபயர்வுட் போட்டுக்கோ அப்படின்னு சொல்றாரு. ஓகே, அதுவும் கரெக்ட் தான் கைஸ். கொஞ்ச நேரம் குளிர் காயலாம். ஃபயர்வுட் போடுறதுக்கான இடம் இதோ இங்க கதவுக்கு பின்னாடி இருக்குன்னு நினைக்கிறேன். எஸ், இதே தான் கைஸ். ஆனா இதுக்குள்ள எந்த ஒரு ஃபயர்வுட்டுமே இல்லையே. ஓ, கீழே ஏதோ ஒரு ஷெட்ல இருக்காமா, வாங்க போய் எடுப்போம். இங்க இருக்கு பாருங்க, எவ்வளவு வேணா எடுத்துக்கலாம். ஏன்னா ஃபயர்வுட் தானே, நம்ம ஃபாரஸ்ட்ல தான் இருக்கோம். இப்போ இந்த ஃபயர்வுட்டை எடுத்து இதோ இந்த ஃபயர் பிளேஸ்க்குள்ள போட்டுக்கலாம். அடுத்து கேசோலின் எடுத்து கொஞ்சம் ஊத்திக்கலாம். ஆஹா, வாட்ச் டவர் எதுக்கு கொளுத்தி விட்டுற போறேன் கீழே ஊத்தி. அடுத்து மேட்ச் பாக்ஸ். புஷ்பாவோட மேட்ச் பாக்ஸா இருக்கும் போலயே. ஓகே கைஸ், எல்லாமே ரெடி. ரிப்போர்ட் பண்ணிட்டு படுத்துங்கிறது தான். டெம்பரேச்சர் 44, விண்ட் ஸ்பீட் 18 இருந்துச்சு. வெதர் கண்டிஷன்லயும் பெருசா டிஃபரன்ஸ் இல்ல, மோசமாவும் இல்ல. கிளியர்னே போட்டு விடுவோம். நம்பர் ஆஃப் ஹைக்கர்ஸ் அசிஸ்டட். இது வரைக்கும் நம்ம எந்த ஒரு ஹைக்கரையும் பார்க்க கூட இல்ல. அடுத்து ரிப்போர்ட்டட் பை நம்மளோட பேரு ஜாக். எஸ், இந்த கேம்ல நம்மளோட பேர் அதான். சப்மிட் பண்ண சம்திங் டிடன்ட் லுக் ரைட்டா. ஓ, டெம்பரேச்சர்ல நம்ம அந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிறத நம்ம போர்டில் பாருங்க. 44.3.
தப்பா கூட போட முடியாது போல கைஸ், கண்டுபிடிச்சிருது உடனே. ஓகே, இன்னைக்கான வேலையை நம்ம ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ போய் தூங்க வேண்டியதுதான். கரெக்டா நைட்டு ஒரு 3:30 மணிக்கு உச்சா வந்து நம்மளோட தூக்கத்தை கெடுத்து விட்டுருச்சு. ஆஹா, ரெஸ்ட் ரூம் போறதுக்கு வர வாட்ச் டவரை விட்டு கொஞ்சம் இறங்கணுமே. சரி, யாரு பார்க்க போறா, வாங்க மேல இருந்தே அடிப்போம். அட பாவீங்களா, ஒரு பேச்சுக்கு கீழே இறங்க முடியாதுன்னு சொன்னா அதுக்குன்னு மேல இருந்தே வட அடிப்ப. இவன் ஒரு மூத்திர சட்டி கைஸ், ஆவனா ரெஸ்ட் ரூம் வந்துடும் இவனுக்கு. ஓகே கைஸ், பிஸ் அடிச்சாச்சு. தூக்கம் கலைக்கிறதுக்குள்ள மறுபடியும் உள்ள போய் தூங்கலாம் வாங்க. யார் அவன் இந்த நேரத்துல நடுக்காட்டுல இவனை டார்ச் வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்கான். உச்சா போறதுக்கே கீழே போக யோசிச்ச நம்ம இவனுக்கோசரமா கீழே போறோம். வாங்க கைஸ், தூக்கம் தெளியறதுக்குள்ள சீக்கிரம் போய் படுப்போம். கதவுக்கு இதுவெல்லாம் கப்புன்னு சாத்திக்கணும்பா. காலையில போய் பார்க்கலாம் யாரு அப்படின்னு சொல்லி. வாட்ச் டவர்ல இன்னைக்கு நமக்கான நைட் 2. எப்பப்பா வெதர்னா வெதர், அப்படி ஒரு வெதர் கைஸ். இவ்வளோ ஹைட்ல காஃபி குடிச்சுக்கிட்டே இந்த வெதரை பார்க்கறது செம்மையா இருக்கு. இதுக்கப்புறம் இந்த வெதர் நம்மளுக்கு கிடைக்காது. அதனால ஒரு சின்ன மெமரியா இதை அப்படியே போட்டோ எடுத்து வச்சுப்போம். இந்த வாட்ச் டவர்ல இருந்து தான் கைஸ் நம்மளோட ஃப்ரெண்டு பேசினாரு நேற்று நைட்டு. என்னடா இது என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு காக்கா ஃபுல்லா ரவுண்டிங்ஸ்ல இருக்கு. சரி வாங்க நம்ம உள்ள போலாம். ஹாக்கிங்ஸ் நம்ம கிட்ட நம்ம பொசிஷன்ல இருந்து கரெக்டா நார்த்ல ஏதோ ஸ்மோக் இருக்கிறதா சொல்றாரு. ஆஹா, ஃபாரஸ்ட் ஃபயர் ஆனான்னு தெரியலையே. ஓ ஆமா கைஸ், ஸ்மோக் இருக்கு. இதை பார்த்தா ஃபாரஸ்ட் ஃபயர் மாதிரி தெரியல, எவனோ நடுக்காட்டுல கேம்ப் ஃபயர் போட்ட மாதிரி இருக்கு. வாங்க போய் என்னன்னு பார்ப்போம். நம்மளும் இந்த காட்டை காலையில சுத்தி பார்க்கவே இல்லை, அப்படியே போய் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துருவோம். ஆத்தாடி, இந்த காட்டுல ரொம்ப சீக்கிரமாவே இருட்டிடுச்சு. இப்போ இந்த புகையை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே போனோம்னா, யாராவது யாரோ காட்டுக்குள்ள கத்தன மாதிரியே இருந்துச்சு. என்னடா போக போக ஃபாரஸ்டோட சவுண்ட் இன்னும் அதிகமாயிட்டே போகுது. கண்டுபிடிச்சிட்டான் கைஸ், இங்க தான் எவனோ கேம்ப் ஃபயர் டென்ட் எல்லாம் செட் பண்ணி போட்டு வச்சிருக்கான். கண்டுபிடிச்சானா அவனை போட்டுடலாம். நம்மள பார்த்த உடனே எஸ்கேப் ஆயிட்டான் போல கைஸ். யாருமே இல்லை இங்க. இந்த மாதிரி ஃபாரஸ்ட்ல திருட்டுத்தனமா கேம்பிங் பண்றது இதெல்லாம் சகஜம் தான். முதல்ல நம்ம அந்த ஃபயரை அணைப்போம். இந்த மாதிரி கேம்ப் ஃபயரை விட்டுட்டு போறதுனால தான் ஃபாரஸ்ட் ஃபயரா நிறைய நடக்குது. கேம்பிங்கை இந்த இடத்துல பேன் பண்ணதுக்கு இதுவும் ஒரு காரணம் தான். ஓகே, ஃபயர் அணைஞ்சிருச்சா, ரைட்டு. இப்போ மறுபடியும் நம்ம வாட்ச் டவருக்கு போலாம் வாங்க. கைஸ், இவ்வளோ நேரம் இந்த ஃபாரஸ்ட் வழியாக தான் வந்தோம். பட் ஏதோ ஒன்று தப்பாக படுது கைஸ். இத்தனை வாட்ச் டவர்ஸ் ரேஞ்சர்ஸ் இருந்தும் இவங்க யாருக்குமே தெரியாம ஏதோ ஒன்று நடக்குது இந்த ஃபாரஸ்ட்ல. அதை நடத்துறது மனுஷனா பேயா எதுவுமே தெரியாது. நம்ம தான் இப்போ ஃபாரஸ்ட் ரேஞ்சராக வந்துட்டோம்ல, நம்ம கண்டுபிடிச்சிடலாம். பிஸ் அடிக்கவே கீழே இறங்கலையா, இதில் கண்டுபிடிச்சிடலாமா? இது எல்லாத்தையுமே நம்மளோட கோ ரேஞ்சர் கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் அவரு அந்த 3 பேர் காணாம போன இன்சிடென்ட்டை பத்தி சொன்னாரு. காணாம போன 3 பேருமே சின்ன குழந்தைங்க தான். 3 பேருமே அவங்களோட பேரண்ட்ஸோட தான் இந்த ஃபாரஸ்ட்க்கு கேம்பிங் பண்றதுக்காக வந்து இந்த ஃபாரஸ்ட்ல விளையாண்டுட்டு இருக்கும்போது திடீர்னு 3 பேர் மட்டும் எங்கேயோ மறைஞ்சு போயிட்டாங்க. அவங்க காணாம போறதுக்கு முன்னாடி ஒரு விசில் சவுண்ட் கேட்டுச்சு அப்படின்னு ரிப்போர்ட்ல அவங்களோட பேரண்ட்ஸ் சொன்னாங்க. அப்போல இருந்து இந்த ஊர்ல இருக்க எல்லாருமே இந்த காட்டுக்குள்ள ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இந்த கதையை கேட்டுக்கிட்டே நம்மளோட ரிப்போர்ட்டை இன்னைக்கு முடிச்சாச்சு. வா, வெளியே வெதரை மட்டும் பாருங்களேன், பேய் வரதுக்கான எல்லா அறிகுறியுமே இருக்குது. அதனால நம்ம விண்டோஸ் எல்லாத்தையுமே இழுத்து சாத்திட்டு உள்ள போயிட்டு கப்பு சிப்புன்னு படுத்துப்போம். ஓகே கைஸ், இட்ஸ் ஸ்லீப்பிங் டைம், தூங்கலாம் வாங்க. நேத்து மாதிரியே இன்னைக்கும் நைட் நமக்கு முழிப்பு வந்துருச்சு. பட் இந்த வாட்டி நமக்கு பிசு வரல. ஏதோ ஸ்ட்ரேஞ்சா ஒரு ஃபீலிங் வந்துச்சு, யாரோ நம்மளே பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரியே. யாரோ அந்த நிழல பாத்தீங்களா? இருங்க முதல்ல பெட் அவுட் எந்திரிப்போம். அங்க பாருங்க கைஸ், ஒரு உருவம் நின்னுகிட்டு இருக்கு. ஏய் யாரா அவன்? டேய், எவனும் நம்மளோட வாட்ச் டவருக்கே நம்மள பாக்குறதுக்காக வந்திருக்கான். போறான் பாருங்க. கீழே போனாதான் பிரச்சனைன்னு பார்த்தா இப்ப மேலேயே வந்துட்டானுங்க கைஸ். வெளியே இருந்தவன் ஒரு மாதிரி வித்தியாசமா சாமுராய் மாதிரி மாஸ்க் போட்டிருந்தான். ஓகே, வெளியே போய் பாப்போமா என்ன பண்றான் அப்படின்னு சொல்லி. அவன் தான் அந்த பக்கமா கீழே போயிட்டான்ல, திறந்து பார்ப்போம். நீ இன்னும் கீழே போலையாடா? ஓகே கைஸ், லெட்ஸ் கண்டினியூ. அவனுக்கு கீழே போற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் போய் டோரை திறப்போம். போறானுங்க. கொல்ற அளவுக்கு எக்ஸ்ட்ரீமா போவானுன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல கைஸ். ஏதோ சும்மா பயமுறுத்திட்டு விட்டுருவான்னு நினைச்சேன். பேயா இருந்தா கூட ஜம்ஸ்காரோட விட்டுருக்குமேடா. ரைட்டு, திறக்கலாமா? அப்பா, என்னடா இது முட்டை கிட்ட மந்திரிச்சு வச்சுட்டானா? டேய், ஏதோ ஒரு எலும்பு கூட்டியும் கேண்டில்ஸ் இங்க வச்சுட்டு போயிருக்கானுங்க. சூனியங்கிட்டையும் வச்சுட்டாங்களா நம்மளுக்கு? ஆல்ரெடி தூக்கம் வர மாட்டேங்குது நைட்ல. இந்த விஷயத்த ஹாக்கின்ஸ் கிட்ட சொன்னா யாருன்னா பிராங்க் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அசால்ட்டா தூங்கிட்டான். பட் நடுக்காட்டுக்குள்ள வந்து அதுவும் இந்த நேரத்துல யாரு கைஸ் பிராங்க் பண்ணுவா? நீங்களே சொல்லுங்க. சரி, என்னவோ எதுவா இருந்தாலும் நம்ம காலையில பேசிக்கலாம். இப்போதைக்கு படுத்துங்குவோம் வாங்க. இன்னைக்கு இந்த ஃபாரஸ்ட்ல நம்மளோட நைட் 3. நேத்து நடந்தது ஒரு கனவா நனவா எதுவுமே புரியல. பட் இந்த காட்டுல ஏதோ ஒண்ணு சரியில்லை கைஸ், அது மட்டும் நல்லா புரியுது. டைமும் இப்போ 8:30 ஆச்சு. பட் ஒரே ஒரு விஷயம் கைஸ், இந்த காட்டுக்குள்ள நம்ம சேஃபா ஆயிக்கணும், அது மட்டும் புரியுது. சரி வாங்க உள்ள போய் ரிப்போர்ட் பண்ணுவோம். எல்லா வேலையும் முடிச்சாச்சு. யாரோ கதவை தட்டுற மாதிரி சவுண்ட் கேக்குது. ஆஹா, நேத்து நைட்டு வந்தவனா இருப்பானோ? இப்ப வேற கதவை திறக்கலாமா வேணாமான்னு தெரியலையே. திறந்தா ஸ்ட்ரைட்டா வந்து நம்ம கழுத்தை பிடிச்சிடறான். சவுண்டை வேற ரைஸ் பண்றாங்க. இந்த டோர் வழியா வேற வெளியே யார் இருக்காங்கன்னு சொல்லி பார்க்க முடியல. சரி திறப்பா வாங்க. சி
நீயாடா ஹாக்கின்ஸ் அப்படின்னு சொல்லி ரேடியோவில் பேசுவோம்ல அது இவன் தான். சப்ளைஸ் காலியானனால சப்ளைஸ் கொடுக்கறதுக்காக வந்திருக்கான். சரி பாய்டா பார்த்துப்போ, உன்னையெல்லாம் கொட்டுறதுக்கு எவனும் வரலையா நைட்டு. கைஸ் இப்போ நமக்கு ஃபயர்வுட் சுத்தமாக காலியாகி போச்சு. மறுபடியும் கீழே போய் தான் எடுத்துட்டு வரணும். வாங்க போவோம். என்னதான் கிரீப்பியா இருந்தாலும் ஒரு மாதிரி நல்லா இருக்கு கைஸ் இந்த கிளைமேட்டு, ஃபாரஸ்ட், இது எல்லாமே. எத்தனை உடலாம் எடுத்துக்கலாம், எல்லாம் நம்மளோட தான், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஏய் நீ யாரா? இவனோட பேரு சைலசாங் கைஸ். பக்கத்துல இருக்க வாட்ச் டவரை ரிப்பேர் பண்றதுக்காக வந்திருக்கான். வந்தவன் சம்பந்தமே இல்லாம ஃபேர்வெல் ஜாக் அப்படின்னு சொல்லிட்டு போறான். ஆல்ரெடி இந்த காட்டுல என்ன நடக்குதுன்னு புரியாம இருக்கேன், இவன் வேற வந்து கிரீப்பி வைப்பை கொடுத்துட்டு போறானே. கதவை எல்லாத்தையும் லாக் பண்ணிட்டு நல்லா உசாரா தான் கைஸ் படுக்கணும். அண்ட் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க யாராச்சும் இன்னும் லைக் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிருங்க. அண்ட் ஃபியர்ஸ் டு ஃபேத் மாதிரி இன்னும் நிறைய கேம்ஸ் லிஸ்ட் போட்டு வச்சிருக்கேன். ஸோ அதெல்லாம் வேணும்னா நீங்க மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க, நான் உங்களுக்காக அந்த கேமை விளையாண்டு போடுறேன். கீழே ஒருத்தன் சைலஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்தான்ல, அவனை பத்தி ஹாக்கின்ஸ் கிட்ட சொல்லுவோம். ஹாக்கின்ஸ் இருந்துட்டு இந்த மாதிரி வாட்ச் டவரை சரி பண்றதுக்குலாம் யாரையுமே அனுப்பல. அது மட்டும் இல்லாம இந்த ஃபாரஸ்ட் ஃபுல்லா நம்ம ரேஞ்சர்ஸ் மட்டும் தான் இருக்கோம், வேற யாருமே இல்ல அப்படின்னு சொல்றான். அது மட்டும் இல்லாம அந்த வாட்ச் டவரை பூட்டி பல வருஷம் ஆச்சாமா. என்னடா சொல்ற டேய்? அடுத்த வாட்டி சைலஸை பாத்தீங்கன்னா உன போட்டோ எடுத்து எவிடன்ஸோட வை, அப்பதான் நம்ம இதை ஹையர் அஃபீஷியல்ஸ் எடுத்துட்டு போக முடியும் அப்படின்னு சொல்றாரு. ஓகே கைஸ், இதுக்கப்புறம் நம்ம எதை பார்த்தாலுமே ஒரு போட்டோ எடுத்து எவிடன்ஸா வச்சுப்போம், அப்பதான் நம்மள ப்ரூவ் பண்ண முடியும். இல்லைன்னா நம்ம வளரணும் அப்படின்னு சொல்லிடுவானுங்க. அண்ட் வாங்க குறை டைம் வந்துருச்சு, தூங்குவோம். இப்படியே டெய்லி வேலையை பார்த்துட்டு ஒரு வாரம் ஆயிடுச்சு. ஒரு வாரம் கழிச்சு லேட் நைட்ல ஹாக்கின்ஸ் ரேடியோல வந்தான். வந்து மறுபடியும் இந்த மாதிரி உன்னோட ஏரியால ஸ்மோக் வருது, நைட்ல எவனோ கேம்பர் ஒருத்தன் உள்ள பூந்துட்டான்னு நினைக்கிறேன், இப்போ என்னன்னு பாரு அப்படின்னு சொல்றாரு. ஓகே, முதல்ல எடுத்த உடனே நம்ம இன்ஸ்பெக்ஷன்லாம் போவோம்னா தூரத்துல இருந்து பைனாகுலர்ஸ் வச்சு பார்ப்போம். இந்த பக்கத்துல இருந்து தான் கை ஸ்மோக் வருது, அது ரொம்ப ஹெவியா வந்துகிட்டு இருக்கு. கேம்பரே தான். என்னடா உயிரோட ஒரு பாடியை எரிச்சுக்கிட்டு இருக்கீங்க கைஸ்? நம்ம வாட்ச் டவருக்கே வந்து நம்மள பயமுறுத்தி கொல்ல ட்ரை பண்ணானுங்கல்ல, அவனுங்களே தான் கைஸ். இந்த வாட்டி மிஸ் பண்ண மாட்டேன்டா டேய். டக்குன்னு ஒரு போட்டோ எடுத்து கையில எவிடன்ஸை வச்சுப்போம். இத்தனை பேர்த்த தனியா போய் நம்மளால அட்டாக்கும் பண்ண முடியாது. போட்டோ எடுத்து போச்சுரா, நம்ம கேமரால இருந்து ஃபிளாஷ் லைட் வந்துருச்சு. அவங்க எல்லாருமே நம்ம இங்க இருக்கிறத பாத்துட்டாங்க. அதுக்குள்ள எப்படி இங்க வந்தீங்க? டே கரெக்டா நம்ம டவர் நோக்கி தான் வந்துகிட்டு இருக்கானுங்க. ஓடு 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 ஓடு. இப்போதைக்கு வேற வழி இல்ல கைஸ், நம்ம கிரானில வர மாதிரி கட்டில் தான் ஒளிஞ்சாகணும். சத்தம் போடாம கப்பு சிப்புன்னு இருக்கணும். லைட்டா எதனா சத்தம் போட்டா கூட நம்மளை கொன்றுவாங்க. இந்த சவுண்டு வேற. ஆஹா, கிட்ட வந்துட்டானுன்னு நினைக்கிறேன். கப்பு சிப் கடலோ. அவனுக்கு ட்ரெஸ்ஸே ஒரு மாதிரி வித்தியாசமா போட்டிருக்கானுங்க கைஸ். இவனுங்கெல்லாம் பார்த்தா காட்டுவாசிங்க மாதிரியும் தெரியல, பிளான் பண்ணி மர்டர் பண்றவங்க மாதிரி தான் இருக்குது. என்னதான் இருந்தாலும் அத்தனை பேர்த்த நம்மளால தனியா சமாளிக்க முடியாது. ஸோ இந்த இடத்த விட்டு ஓடிடுவோம். ஓகே, எதனா ஒரு சின்ன கேப் கிடைச்சா போதும். இவன் வேற இங்க நடந்து வரானே. ஆஹா, ஏதோ சவுண்டு வேற டறக்கு புறக்குன்னுது. போயிட்டானா பரவாயில்ல கைஸ், ஒன்றும் இல்லை. இவன் அந்த பக்கம் போய் தேடட்டும். தேடின உடனே நம்ம அப்படிக்கா கீழே ஓடிடலாம். ஏன்னா அவன் மேலே தான் இருக்கான் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக அவனுக்கு தெரியும். அதனால இங்கேயே தான் அவன் சுற்றிக்கிட்டு இருப்பான். ஸோ ரிஸ்க் எடுத்தால் தான் உயிர் தப்பிக்க முடியும். ஸோ ஓகே, திரும்பி பார்க்காம ஓடிடுறா ராசா. இப்போதைக்கு அவன் வெளியே இல்லை கைஸ், நல்ல வேலை. ஒரே ஆடா கொய்யால. ஆஹா, பார்த்துட்டான் கைஸ், ஒரே ஸ்டச்சில் ஓடி ஆகணும், வேற வழியே இல்லை. ஓடு ஓடு ஓடு, ஷிஃப்ட். இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக ஓடினா அவன் அப்படியே கண்டுபிடிச்சிருவான். ஸோ நம்ம கொஞ்சம் நேரம் பாத்ரூமில் ஒளிஞ்சிக்கிட்டு இருப்போம். ஒரு பிசடிக்க கூட பாத்ரூமுக்கு போனதில்லை. டக்குனு கதை சாத்து. அப்பாடா, என்ன ஸ்பீடாக வரான்றீங்க? ஓகே கொஞ்ச நேரம் சவுண்டு போடாமல் இருந்தால் அப்படியே அவன் ஓடிடுவான். கரெக்டாக அவன் போன கேப்பை பார்த்து நம்ம ஸ்ட்ரைட்டாக ஆர்விக்கு ஓடிட வேண்டியதான். இதுக்கப்புறம்லாம் இந்த வேலையை நம்மளால பார்க்க முடியாது கைஸ். நம்மளை இந்த டவரில் போட்டு சாகடிச்சிருப்பானு கொஞ்ச நேரத்தில். இந்த பக்கமாக போகிறான், அப்படியே போயிட்டானா பரவாயில்ல. போச்சு வரான். தயவு செஞ்சு சத்தம் மட்டும் போட்டுறாதடா. ஆஹா, இந்த பாத்ரூமே தான் கைஸ் குறுன்னு பார்க்குறான். போடா அந்த பக்கம் போய் தரடா. போகிறான். அவன் அந்த பக்கம் போகிற கேப்பை பார்த்து நம்ம அப்படியே இந்த பக்கம் ஓடிடுவோம். அவன் கண்ணில் மட்டும் சிக்கிடக்கூடாது. கமான் கைஸ், லெட்ஸ் கோ. அவன் இங்கே அந்த பக்கமாக தான் பார்த்து போய்கிட்டு இருக்கான். அவன் அப்படியே அந்த ரூமுக்குள்ளே போன உடனே நம்ம அப்படியே ஓடிடுவோம். ஏன்னா இந்த டைரக்ஷனில் போனதான் நம்ம ஆர்வி இருக்கிற இடத்துக்கிட்ட போக முடியும். எனக்கு தெரிஞ்ச அவன் நம்மளைய பார்க்கலன்னு தான் நினைக்கிறேன். எஸ், பார்க்கல கைஸ். அண்ட் தப்பிச்சிட்டாமா? இல்லையே. ஸ்டார்டிங் வந்த அந்த கேட்டுக்கிட்ட இருக்கும். எங்கே அந்த வாட்ச்மேனு போடிட்டானா? அவன்லாம் நல்லா உஷாராக தான் இருக்கான். நம்மளை தான் மாட்டி விட்டுறான். போச்சு. ஆஹா, நம்மளை துரத்துக்கிட்டே பின்னாடியே வரான் கைஸ். ஓடுறா. எப்படியாச்சும் ஸ்ட்ரைட்டாக நம்ம ஆர்வி கிட்ட மட்டும் போயிடுறா டே. அதுக்கப்புறம் ஆர்வியை ஏற்றி கூட உனக்கு கொண்டுடலாம் சீக்கிரம். அவன் துரத்துக்கிட்டே வரானே. ஓடு. வந்துருச்சு. அவ்வளோதான். சாத்து. கதை சாத்து. அப்பாடா, அவன் ஓடுறத பார்த்தா எனக்கு மூச்சு வாங்குது கைஸ். அப்பாடா, ஒரு வழியா நம்ம அவங்ககிட்ட இருந்து தப்பிச்சாச்சு. இதுக்கப்புறம் ஆர்வி எடுத்துட்டு ஸ்ட்ரெயிட்டா நம்ம பக்கத்துல இருக்க ரேஞ்சர் கேபினுக்கு போனோம். அங்க போயிட்டு இதை சொன்னதுக்கு நாங்களும் இந்த மாதிரி ஒரு சில டைம்ல கிரேசியா இருப்போம் அப்படின்னு சொன்னாரு. அடுத்த நாள் ஒரு சில சீனியர் அத்தாரிட்டிஸ் வந்து அங்க இன்வெஸ்டிகேஷனும் நடத்தி பார்த்தாங்க. பட் எதிர்பார்த்த மாதிரியே அங்க எந்த ஒரு எவிடன்ஸுமே இல்ல, இன்க்ளூடிங் நம்மளோட கேமரா. இது வரைக்கும் நமக்கு நடந்தது ஒரு கனவா இல்ல நிஜமாவே இப்படிலாம் இருக்கா அப்படின்னு சொல்லி நம்மளால நம்பவே முடியல. ஏன்னா ஒரு எவிடன்ஸ் கூடவா இருக்காது. அண்ட் இன்னொரு ஷாக்கிங்கான ஒரு விஷயம் சொல்றேன்.
சொல்றேன், இது எல்லாமே உண்மையா நடந்த ஒரு கதை. ஃபியர்ஸ் டு ஃபேத்தம்ல வர எல்லா எபிசோட்ஸுமே ரியல் லைஃப் இன்சிடென்ட்ஸை பேஸ் பண்ணதுதான். இதே மாதிரி ரியல் லைஃப்ல உங்களுக்கு நடந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இப்ப நம்மளும் நம்மளோட ஃப்ரெண்டும் வீக்கெண்டை சில் பண்றதுக்காக ஒரு இடத்துக்கு போய்கிட்டு இருக்கோம். அண்ட் இதுதான் நம்ம தங்க போற அந்த வீடு. இந்த இடத்துல நம்ம ஃபிஷிங் பண்ணலாம், பிடிச்சிட்டு வந்த ஃபிஷ்ஷை சமைச்சு சாப்பிடலாம், முக்கியமா நம்ம ஓஜா போர்டு விளையாடலாம். கைஸ் வந்த இடத்துல ஒரு பிரச்சனை. இந்த வீட்டுல நம்மளை தவிர வேற யாரோ இருக்காங்க. அண்ட் அவங்க நம்மளைய கொலை பண்ண பாக்குறாங்க கைஸ். அப்பாடா, ஒரு வழியா அவன் வெளியே போயிட்டான், நம்ம தப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நம்ம மேல ஓடிலாம், வாங்க போச்சு. ஹாய் கைஸ், வெல்கம் டு த சேனல், வெல்கம் டு த வீடியோ. இப்போ நம்மளோட ஆஃபீஸில் தான் இருக்கோம். நைட் ஷிஃப்ட் வேற, ஒர்க் பண்ணி ரொம்ப டயர்டாக இருக்கு. போய் ஒரு காஃபி குடிச்சிட்டு வருவோம் வாங்க. வெளியே பாருங்க கைஸ், எல்லாரும் தூங்கிட்டாங்க. இந்த சிட்டியே அப்படியே அமைதியாக இருக்கு. இங்கே தான் கைஸ் ஒரு வெண்டிங் மிஷின் இருக்கு. அப்படின்னா பக்கத்தில் தான் எங்கேயாச்சும் காஃபி மிஷின் இருக்கணும். ஒரு மினி கிச்சனே ரெடி பண்ணி வச்சிருக்காங்க நம்ம ஆஃபீஸ்க்குள்ள. காஃபி மிஷின் தோ இங்கே இருக்கு பாருங்க. ஒரு கப் எடுத்து காஃபியை பிடிப்போம். இட் நீடட் வாட்டரா? பாலில் தானடா காஃபி போடுவீங்க, தண்ணி இல்லையா? சரி, கொஞ்சம் தண்ணியை பிடிச்சி அதுக்குள்ளே ஊற்றுவோம். ரைட்டு, இப்போ நம்ம ஃபுல்லாக ஊற்றியாச்சு. இப்போ வச்சா காஃபி வருதா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம காஃபி தூளை உள்ள போடணும்ல, எடுத்து போட்டுருவோம். எப்படி உள்ள போச்சு பாருங்க. வருது வருது வருது. இந்த ஊர்லலாம் தண்ணியில தான் காஃபி போடுவாங்க போல. பட் ஒண்ணு, இந்த நேரத்தில் இதெல்லாம் கிடைக்கிறதே பெருசு. நம்ம மட்டும் தனியா இந்த ஆஃபீஸ்ல இருக்கனால லைட்டா பயமா தான் இருக்கு. அவ்வளவுதான் கைஸ், நம்மளோட அந்த காஃபி ரெடி. அப்படியே குடிச்சுக்கிட்டே நம்ம இடத்துக்கு போவாங்க. அடுத்த டைம் வேணும்னா இந்த வெண்டிங் மிஷின்ல நம்ம ஜூஸ் எடுத்து குடிக்கலாம். அட பாவீங்களா, நீடட் டு யூஸ் ரெஸ்ட் ரூம். காஃபி குடிச்ச உடனே முட்டிட்டு வந்துருச்சு போல. ஜன்னல் திறக்க முடிஞ்சா கூட இங்க இருந்தே அடிச்சு விடலாம். ஏய், நம்ம ஆஃபீஸ்ல இன்னொருத்தரும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம மட்டும் தனியா இல்ல. என்னத்தை போட்டு அந்த தட்டு தட்டிட்டு இருக்கான். அவன் என்னமோ பண்றான். வாங்க நம்ம ரெஸ்ட் ரூம் போவோம். கையில காஃபியை வச்சுக்கிட்டே ரெஸ்ட் ரூம் போறோம். தூக்கியும் போட முடியாத. ஆஹா, என்னடா இது, ரெஸ்ட் ரூம் லாக்ல இருக்குது. மூடி இருந்தா நான் எங்கடா போய் ரெஸ்ட் ரூம் போறது? நியூஸ் பேப்பர்லாம் வச்சிருக்காங்க, பாத்ரூம் போகும்போது போர் அடிக்க கூடாதுன்னு. ஓ கைஸ், இந்த கேம்ல நம்ம ஒரு லேடி கேரக்டர் ப்ளே பண்றோம். ரெஸ்ட் ரூம் போகணும் அப்படின்னு சொன்னாங்க. வாங்க போய் உள்ள ரெஸ்ட் ரூம் போவோம். ஏன்டா? ஓ சாரி மேடம், கதவை சாத்த மறந்துட்டோம். இப்போ போங்க கைஸ். இங்க பாருங்க, ரெஸ்ட் ரூம் போறதுக்குலாம் ஒரு மீட்டர் ஒன்று இருக்கு. இது ஃபுல்லா முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்மளால வெளியே போக முடியும். மீன்வைல் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க யாராச்சும் இந்த வீடியோ இன்னும் லைக் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியும். ஓகே கைஸ், ஃபுல்லா முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் இந்த டோரை திறந்து வெளியே போறது மட்டும் தான் பாக்கி. திறப்போம். என்ன போய் ஆல்ரெடி வேலை வேற கொஞ்சம் அதிகமா இருக்கு. பிசாசு பிசாசு இப்படி வந்து நிக்கிற. சீ, பயந்தே போயிட்டாங்க கைஸ் இவனை பார்த்து. ஆளும் மண்டையும் பாருங்க. ரெஸ்ட் ரூம் க்ளீன் பண்ண வந்திருக்காரு போல. நம்ம உள்ள இருந்தது அவருக்கு தெரியல. அதுக்கு நீ இப்படியா பேய் மாதிரி வந்து பயமுறுத்துறது? சரி ஓகே, வாங்க போவோம். இந்த ஃபியர்ஸ் டு ஃபேத்தம்ல இப்படிதான் கைஸ். பேய்க்கு கூட இந்த மாதிரி ஒரு ஜம்ப் ஸ்கேர் இருக்காது. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத நேரத்துல திடீர்னு ஒரு ஜம்ப் ஸ்கேர் வரும். அதுவும் எவனா ஒரு மனுஷனா தான் இருப்பான். சரி ஓகே, இதை தூக்கி போட்டுருவோம். ஆஃபீஸ்க்குள்ள இந்த மாதிரிலாம் அப்படிக்கா போடக்கூடாது கைஸ். தப்பு தானே, என்ன சொல்றீங்க? அதனால நம்ம ரெஸ்ட் ரூம்குள்ள போய் நம்மள பயமுறுத்தினாலும் ஒருத்தன் அவன் மேலேயே போடுவோம். பேய் மாதிரி வந்து பயமுறுத்துறான். சை, நல்லா பயந்துட்டேன் கைஸ் இவனால. சரி அதை விடுங்க. நம்ம டேபிள்ல இருக்க போன் அடிக்குது. யாரா இருக்கும் தெரியலையே. வாங்க போய் அட்டெண்ட் பண்ணுவோம். கைஸ், போன்ல வேற யாரும் இல்ல, நம்மளோட ஃப்ரெண்டு தான். இந்த வீக்கெண்ட் நம்ம போக போற ட்ரிப்புக்கு ரூம் எல்லாம் புக் பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். ஆனா உண்மை என்னன்னா, நம்ம இன்னும் புக் பண்ணல. இனிமே தான் புக் பண்ணணும். நானே வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படிலாம் சொல்றான். இன்னொரு விஷயம், ரூம் புக் பண்றதுக்கு முன்னாடி ஒரு நைட்டுக்கு $100 இருக்கிற மாதிரி மட்டும் புக் பண்ணு அப்படின்னு சொல்லி நம்ம கிட்ட சொல்றான். ஓகே, இப்ப ரூம் புக் பண்ண வேண்டிய நேரம் கைஸ். என்ன எக்ஸல் ஷீட் ஓபன் ஆயிருக்கு. க்ளோஸ் பண்ணிட்டு பிரவுசர் ஓபன் பண்ண வேண்டிய நேரம். எதுல போய் புக் பண்ணனும் வர தெரியலையே. rentacabin.com வந்துருச்சு கைஸ். அந்த வெப்சைட் வந்துருச்சு. உட்பரி அப்படின்ற இடத்துக்கு தான் இப்போ நம்ம போக போறோம் இந்த வீக்கெண்ட்ல. அதனால அங்க என்னெல்லாம் கேபின்ஸ் இருக்கு அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கேபின் நம்ம பட்ஜெட்டோட ரொம்ப அதிகமா இருக்கு. $100 இருக்க கேபின் மட்டும் தான் நம்மளால பார்க்க முடியும் ஒரு நைட்டுக்கு. என்னடா $100 கம்மியா ஒரு கேபின் கூட இல்லையாடா? எல்லாமே அதிகமா இருக்கு. 99க்கு ஒரு கேபின் இருக்கு கைஸ். அதை விட்டா மீதி எல்லாம் ரேட் அதிகமா இருக்கு. நம்ம பட்ஜெட்குள்ள இருக்கிறது இது ஒன்று மட்டும் தான். அதனால அதையே புக் பண்ணிடுவோம். புக் கேபின் பரவாயில்ல கைஸ். $100க்கு ஓரளவுக்கு ஒர்த்தான கேபின் தான் இது. அப்புறம் என்ன, புக் பண்ணிடுவோம். டன் கைஸ், புக்கிங் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அந்த கேபினை புக் பண்ணி கரெக்டா 2 நாளைக்கு அப்புறம் இதோ கிளம்பிட்டோம். பிளான் எல்லாமே சிம்பிள் தான் கைஸ். ஆஹா, யாரு கைஸ்? ஆயப்பாரு, நம்ம ஃப்ரெண்டு வேற கால் பண்றான். எனக்கு தெரிஞ்சவன் பார்க்கிங் கராஜ் கிட்ட வந்துட்டான்னு நினைக்கிறேன். சீக்கிரமா நம்ம பேக் எடுத்துட்டு கிளம்புவோம். சொன்ன மாதிரியே பார்க்கிங் கராஜ் கிட்ட வந்துட்டான் கைஸ். இவன் தான் நம்மளோட ஃப்ரெண்டு மைக். லக்கேஜ் எல்லாத்தையுமே கார்ல வச்சுட்டு சீக்கிரமா கிளம்புவோம். ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு. அடடா, கீழே போட்டனா. இப்போ ஓகே, அடுத்து இப்போ நம்ம காருக்குள்ள ஏற வேண்டிய நேரம். கமான், ஏறு. ஹாபாடா, ஒரு வழியா நம்மளோட ட்ரிப்பை இப்போ ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஆல்ரெடி ஸ்னோ லைட்டா பொழிஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. பாத்துக்கலாம். நம்ம பிளான் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன் பாருங்க. இன்னைக்கு ஃப்ரைடே ஆஃபீஸை விட்டு நம்ம கொஞ்சம் சீக்கிரமாவே கிளம்பியாச்சு. நாளைக்கு சாட்டர்டே சண்டே 2 நாளுமே மஜா பண்ண வேண்டியதுதான். நம்ம 2 பேர் மட்டும் இல்ல கைஸ், நம்மளோட இன்னொரு ஃப்ரெண்டு அங்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டா. அங்க ஆல்ரெடி தங்கறதுக்கு நம்ம கேபினையும் புக் பண்ணியாச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த வீக்கெண்ட்ஸை நம்ம ஜாலியா என்ஜாய் பண்ணலாம் அவங்க கூட சேர்ந்து.
டாய்ஸ். ஆஹா என்னடா சவுண்ட் அது? ரேடியோ தானா மான்றா. அங்க முன்னாடி ரோட்டை பார்த்து ஓட்டுறா. இங்கன்னா டான்ஸ் ஆடுறாங்க. இவங்க கூட போனா அந்த கேபினுக்கு போன மாட்டி தான். அடடா இங்க இருந்து அந்த வியூவை பாருங்க கைஸ், செமையா இருக்கு. ரெண்டு பக்கமும் மரம், நடுவுல ஒன் வே ரோடு. PS2 ஃபேத்தம்னால இப்படிதான் கைஸ். என்னதான் கிராபிக்ஸ் கம்மியா இருந்தாலும் குவாலிட்டி செம்மையா இருக்கும் பாக்குறதுக்கு. அண்ட் அந்த கதைக்கான ஆம்பியன்ஸா அவங்களே கொண்டு வந்துருவாங்க. என்னடா கார் இந்த ஆட்ட ஆடுது, டேய் பொறுமையா போடா. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க யாராச்சும் இந்த வீடியோக்கு லைக் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களால பார்க்க முடியும். அப்படியே பேசிக்கிட்டே நம்ம ஏதோ ஒரு இடத்துக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். அங்க பாருங்க கைஸ், ஒரு பீட்சா கடை இருக்கு. வாங்க போய் சாப்பிட்டு போவோம். ஆல்ரெடி நைட் ஆகிடுச்சு, கேபினுக்கு போய்லாம் சமைக்க முடியாது. சோ இங்கேயே சாப்பிட்டு போயிடுவோம். சாப்பிட்றதுக்காக மோஸ்ட் பீட்சா அப்படின்ற இடத்துக்கு வந்திருக்கோம். பின்னாடி மாட்டெல்லாம் இருக்கு, ஆத்தாடி. அப்படியே பின்னாடி ஒரு பெட்ரோல் பங்கும் இருக்கு, பெட்ரோல் வேணா அடிச்சுக்கலாம். இப்போ உள்ள போய் சாப்பிடலாம் வாங்க. பரவாயில்ல, பயப்புல கதவெல்லாம் திறந்து விடுறானே. இந்த கேம்ல நம்மளோட பேரு ஹார்ப்பாங்க கைஸ். ஹார்ப். நம்ம சாப்பிட்றதுக்கு எல்லாமே ஆர்டர் பண்ணியாச்சு, கொஞ்ச நேரம் வெயிட் பண்றது மட்டும் தான். வந்துருச்சு, நம்ம ஆர்டர் பண்ண பீட்சா வந்துருச்சு. ஒரு ஸ்லைஸ் எடுத்து சாப்பிட வேண்டியதான். இப்போ பிரச்சனை என்னன்னா, பிரச்சனைன்னு இல்ல, நம்ம கூட இன்னொரு ஃப்ரெண்ட் வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தால அவ வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகுமா. அது வரைக்கும் நம்ம 2 பேரும் மட்டும் தான் தனியா இருக்கணும் அந்த கேபின்ல. கடைசி ஸ்லைஸ்ல இருக்க மீதி பீஸ் கைஸ் ஒரே கல்ப்ல அடிச்சிருவான். அவ்வளவுதான், இன்னைக்கு நைட்டு டின்னர் ஓவர். இப்போ என்னன்னா ஆஹா எதுனா மனுஷன் சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்றியாடா. ஸோ கைஸ் இதுக்கு மேலே இந்த மண்டையை நம்பி நம்மளால காரை கொடுத்துட்டு பக்கத்துலலாம் உட்கார முடியாது. ஏன்னா பயப்புல மூச்சு முட்டை சாப்பிட்ருக்கான், தொண்டையில் நிற்கும் பீட்சாலாம். அதனால காரை நம்மளே டிரைவ் பண்ணுவோம். நம்ம டிரைவிங்லாம் இந்த மண்டையெல்லாம் பார்த்தது இல்லையே. ஓட்டு அல்ட்டு. நான் ஸ்பீடே போக மாட்டேங்குது காரு. டாய் ஸ்டோரியில வர ஊடி பொம்மையை வச்சிருக்கான் பாருங்க பேனட்ல. நான் கூட இந்த ரோட்ல நம்ம மட்டும் தான் தனியா போகணும்னு நினைச்சேன். பரவாயில்ல கைஸ், எதிரில் காரெல்லாம் வருது. இந்த பக்கம் ஸ்னோவெல்லாம் ஃபால் ஆகிறது நின்றுச்சு. பட் ரோடு ஃபுல்லா வெறும் ஸ்னோ தான். ஆல்ரெடி கொட்டிடுச்சு போல ஸ்னோ எல்லாம். லைட்டா ஸ்கிட் வேற ஆகுது காரு. இதுக்குள்ள தான் போகணும்னு நினைக்கிறேன். Here we go guys. உட்பரிக்குள்ள வந்தாச்சு அப்படின்னா பக்கத்துல தான் நம்ம தங்க வேண்டிய கேபின் எங்கேயாச்சும் இருக்கணும். போட்டோல கூட பார்த்தோமே, இதே தான் கைஸ், இதே தான் நம்ம சைட்ல இருக்கு பாருங்க, லெஃப்ட் சைட்ல. இந்த கேபின்ல தான் நம்ம 2 நாளைக்கு தங்க போறோம். முதல்ல நம்ம காரை கொண்டு போய் பார்க் பண்ணுவோம் பக்கத்துல எங்கேயாச்சும். நடு ரோட்ல நிறுத்தி ஃபைன் கீன் போடுற போறானுங்க. ஆல்ரெடி கேபினுக்கே காசு தான் கம்மியா இருக்கு, கேபின் சூஸ் பண்ணோம். வந்தாச்சு பா, அந்த வைபை பாருங்களேன் கைஸ். இப்ப லக்கேஜ் எடுத்துட்டு போகணுமா? சரி வாங்க, வெளியவும் ஸ்னோஃபால் அதிகமா இருக்கு. வெளியே இருந்தா சளி பிடிச்சிக்குவோம், அதனால உள்ள போலாம். என்னதான் $99 கம்மியா இந்த கேபினை சூஸ் பண்ணாலும் இந்த ஆம்பியன்ஸ்க்காகவே இதெல்லாம் ஒர்த்து கைஸ். லக்கேஜ் எல்லாம் தூக்கி போட்டு தான் இப்போ டோர் ஓப்பன் பண்ணணும். சாவி எதுவும் இருக்க மாதிரி தெரியல, கோடு போட்டு தான் ஓப்பன் பண்ணணும். இதுதான லாக்கு, ஸ்லைட் டு ஓப்பன் போட்டிருக்கு. கோடு தான் கைஸ். ஆல்ரெடி அந்த கோடை கேபின் ஓனர் நமக்கு அனுப்பிச்சிட்டாரு. 5176 இதுதான் கைஸ் அந்த கோடு. தர ஓப்பன் ஆயிடுச்சு. ஓ இதுக்குள்ள சாவி வச்சிருக்கீங்களா? அடடடடா, இப்போ ஓபன் பண்ணலாம் வாங்க. ஆல்ரெடி செம்ம டயர்டா இருக்கு, போய் படுத்தனா காலையில வரைக்கும் எந்திரிக்க மாட்டோம். அதுக்கு முன்னாடி உச்சா அர்ஜென்ட்டா வருது, போய் பிஸ் அடிச்சுட்டு போயிடுவோம். லைட்டா போடு, ஆன்ல தான் இருக்கு ஆல்ரெடி. சீக்கிரம் போ கதை சாத்து. பாத்ரூம் ஃபுல்லா ஒரே பீட்சா ஸ்மெல். எனக்கு தெரிஞ்சு இது மைக்கோட வேலையா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அவன் தான் இதுக்கு முன்னாடி போயிட்டு வந்தான். ஓகே, பிஸ் அடிக்க வேண்டிய நேரம். இங்கேயும் உச்சா மீட்டராடா. ஓகே கைஸ், முடிச்சாச்சு, ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ அப்படியே ஃப்ளஷ் பண்ணிட்டு போய் பெட்டில் போய் படுத்துவங்க வேண்டியதான். பாத்ரூம்லேருந்து இன்னும் அந்த கப்பை போகல. எங்கே அந்த மைக்க மாட்டேன்? இங்கே தான் இருக்கானா? போ அடுத்த ரவுண்டுக்கு ரெடி ஆகிட்டான் போல. நம்ம போகலாம் வாங்க கைஸ். தூங்குறதுக்கு முன்னாடி இந்த பிளேஸை ஒரு வாட்டி சுற்றி பார்த்துட்டு வந்துடுவோம். ஃபயர் அவுட்லாம் வச்சிருக்கானுங்க, அது எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. $99 பரவாயில்ல கைஸ். இந்த இடம் ஃபுல்லாக ஒர்த்து தான். நம்ம நினச்சதை விடமே இந்த இடம் ஃபுல்லாக பெருசாக இருக்கு. இது என்னடா இவன் வேற ஒருத்தன் படா கைஸ். இது என்ன கேமிங் ரூமா? பரவாயில்லையே, டிவி எல்லாம் வச்சிருக்கு. நிறைய கேம்ஸ் எல்லாம் இருக்கும் போலயே. 2 நாளைக்கு ஃபுல்லா என்டர்டைன்மெண்ட் இருக்குங்க இந்த இடத்துல. பாத்தீங்களா, ஓஜா போர்டெல்லாம் இருக்கு. நான் மைக்க ஒரு கேம் போடுவோமா? 2 நாள் இங்க தானே தங்க போறோம். இந்த ஓஜா போர்ட் கேம்லாம் அப்புறமா விளையாண்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த இடத்த ஃபுல்லா சுத்தி பார்த்துட்டு வந்துருவோம் வாங்க. 3 பேர் இல்ல 10 பேர் கூட தங்கலாம் போல இந்த இடத்துல. அப்படி பெருசா இருக்கு. ஆஹா, பேஸ்மெண்டா? எஸ், பேஸ்மெண்டே தான். ஆனா பேஸ்மெண்ட் ஃபுல்லா இப்ப இருட்டா இருக்கு. போய் பார்ப்போம். வெளியே ஃபுல்லா ஆம்பியன்ஸ் நல்லா இருந்துச்சு. இந்த இடத்துல ஒரு மாதிரி creepy ஃபீலை கொடுக்குது கைஸ். நோ ஆக்சஸ் டு கெஸ்டா. அப்பதானே நான் உள்ள போவேன். ஆஹா, ஓபன் பண்ண முடியல. வேற ஒருத்தன் அவனா நம்ம பின்னாடியே வந்துடுறான். போடா அங்கிட்டு. பேஸ்மெண்ட்லயும் ஒரு ரீடிங் ஏரியா இருக்கு. இவன் தொல்லை தாங்க முடியலனா நம்ம இங்க வந்து உட்காந்துக்க வேண்டியதான். அவ்வளவுதான் கைஸ் பேஸ்மெண்ட். இந்த பேஸ்மெண்ட்ல பெருசா என்ன இருக்க போகுது? மேல போலாம் வாங்க. இந்த கேபினை புக் பண்ணும்போது அதுல ஃபிஷிங் பண்ணலாம்லாம் போட்டுருந்துச்சு. பக்கத்துல எங்கேயாச்சும் இடம் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இதுதான் நம்மளுடைய மெயின் டோர். ஓபன் பண்ணி வெளியே போலாம். வெளியே ஃபுல்லா ஸ்னோ பொழிஞ்சுக்கிட்டு இருக்கு. தண்ணி எல்லாமே ஃப்ரீஸ் ஆயிருக்கும். இதுல நம்ம எங்க போய் மீன் பிடிக்கிறதுன்னு தெரியலையே. ஃப்ரண்ட் யார்ட பாருங்க கைஸ், பா செம்மையா இருக்கு. இங்க ஒரு சின்ன செக்யூரிட்டி ரூம் மாதிரி இல்ல ஸ்டோரேஜா கூட இருக்கலாம்.
அடடடடா இந்த மைக்கு மண்டையை நவந்தானா பர்ஃபெக்டா இருக்கும். எப்படி நவர மாட்டான். கொஞ்ச நேரம் வெளியே வந்ததுக்கு ஃபுல்லா கோல்ட் ஆயிடுச்சு. சீக்கிரமா உள்ள போலாம் வாங்க. இன்னொரு ஃப்ரெண்டு வேற உட்பரிக்கு வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னு சொன்னா எவ்வளவு லேட்டுன்னு சொல்லியே அவன் வந்ததுக்கு அப்புறம் தூங்கலானாலும் நைட்டுக்குள்ள கன்ஃபார்மா வந்துருவாளான்னு தெரியாது. ஏதாச்சும் பண்ணுவோம். கமான் கைஸ், லெட்ஸ் கண்டினியூ த ஹோம் டூர். கீழே ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ மேலே போலாம். மேலே தான் எல்லா பெட்ரூம்ஸுமே இருக்குன்னு நினைக்கிறேன். மேலே வந்த உடனே இங்க ஒரு ரூம் இருக்கு. ஓ ஸ்டோரேஜ் யூனிட். பெட்ஷீட் கிட்லாம் இங்க தான் எடுத்துக்கணும் போல. இது டார்ச் லைட்டா? பரவாயில்ல கைஸ், டார்ச் லைட்லாம் கொடுத்துருக்காங்க. கண்ணு கூசுதா கம்முன்னு போய் ஒரு இடத்துல உக்காரேன். டார்ச் லைட்டை இங்கேயே போட்டுருவோம். நவ்வர்றா வழி விடுறா. அப்படியே குத்துக்களாட நின்றுட்டு இருக்கான் பாருங்க. அப்ப இது பெட்ரூமா தான் கைஸ் இருக்கணும் கன்ஃபார்மா. பெட்ரூமே தான். ஏன் கைஸ் இவன் தான் இந்த வீட்டோட ஓனர். இவ்வளோ நேரம் ஒளிஞ்சுக்கிட்டு இருந்திருக்கான் இதுக்குள்ள. போடாடே கிளம்புடா. அப்பா டிவி சரியா தெரியலையா கைஸ், அதான் சரி பண்றதுக்காக வந்தானா. என்னங்கடா வரவன் பரவலாம் பயமுறுத்துறீங்க. இந்த டிவி முதல்ல ஆஃப் பண்ணு கைஸ். இந்த கேபினோட ஓனர் வேற வேணான்னு சொன்னாலும் இந்த வீட்டை சுத்தி காட்டிட்டு இருக்காரு. போவானான்ற. ஓ இப்படி ஒரு இடம் இருக்கா இந்த வீட்டுல. பேக் யார்டு போல கைஸ். அடுத்ததான் இந்த கேபின் ஓனர் என்னன்னாலும் இந்த பேஸ்மெண்ட் ரூம் கதவை மட்டும் திறந்துடாதீங்க. ஏன்னா இந்த கேபின்ல தங்கின நிறைய கெஸ்ட் இந்த பேஸ்மெண்ட்ல இருந்து ஒரு லேடி கத்துற மாதிரி ஒரு சவுண்ட் கேட்கறதாவும், நைட் நேரத்துல இந்த பேஸ்மெண்ட் யாரோ கீழே ஓடுற மாதிரியும் கேக்குதுன்னு சொல்றாங்க. இந்த கேபினை புக் பண்றதுக்கு முன்னாடி இதெல்லாம் சொல்லியிருக்க மாட்டீங்களாடா? என்ன கைஸ் 2 நாளைக்கு இங்க தான் தங்கி ஆகணும். இது எல்லாத்தையுமே சொல்லிட்டு கடைசியா சும்மா தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு இந்த கேபின் ஓனர். தயவு செஞ்சு இந்த இடத்த விட்டு கிளம்புடா. ஓடி அப்படியே ஓடி சீக்கிரம் போ. ரொம்ப நேரம் டிராவல் பண்ணி ஒரு மாதிரி கசகசன்னு இருக்கு கைஸ். அதனால மேலே போய் குளிச்சுட்டு வருவோம். ஃபர்ஸ்ட் குளிச்சுட்டு நம்மளோட ஃப்ரெண்டு வர வரைக்கும் ஃபிஷிங் போகலாம். என்ன சொல்றீங்க? அடே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இந்த டிவியை ஆஃப் பண்ணிட்டு போனேன். இப்போ மறுபடியும் ஆன்ல இருக்கு. ஆல்ரெடி ஓடாத டிவி தான். ஒன்றும் ஆச்சரியம் இல்லை கைஸ். தானா கூட ஆனா இருக்கலாம். இந்த பக்கம் தான் இந்த வீட்டோட பாத்ரூம் இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த கேபினோட ஓனர் சொல்லிட்டு போனாரு. கொஞ்சம் குட்டியான பாத்ரூம் தான் கைஸ். அடடா ஷவர் ஸ்பேஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. பரவாயில்லையே. ஓகே கைஸ் ஃபுல்லா குளிச்சு முடிச்சாச்சு. இப்போ வாங்க நம்ம ஃபிஷிங் போகலாம். பயபுல ஆல்ரெடி ஃபிஷிங் நெட்ஸோட தான் வந்திருக்கு. அடுத்து நம்ம டின்னர் ரெடி பண்ணணும். அதனால போய் ஃபிஷ் எல்லாத்தையுமே பிடிச்சிட்டு வந்து அதையவே டின்னர் ரெடி பண்ணுவோம். கமான் கைஸ் லெட்ஸ் கோ. இந்த கேபின் ஓனர் ஆல்ரெடி பேக் யார்ட்ல ஒரு லேக் ஒன்று ஓடுது அப்படின்னு சொன்னாரு. லேக் இல்ல கைஸ், ஒரு ரிவர் மாதிரி. அந்த இடத்துல தண்ணி ஃப்ரீஸ் ஆகாது, ரிவர் நல்லா ஓடிக்கிட்டு தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. ஸோ அந்த இடத்துக்கு நம்ம போகலாம். அதுக்கு முன்னாடி இந்த மைக் கிட்ட மட்டும் தான் ஃபிஷிங் ராட் இருக்கு, நம்ம கிட்ட இல்ல. அதை எடுக்கிறதுக்காக தான் நம்ம இந்த ஸ்டோர் ரூமுக்கு வந்திருக்கோம். ஃபிஷிங் ராடு அதுக்கப்புறம் வேற ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்கா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். தோ இருக்கு பாருங்க. எடு இப்ப நம்ம கிட்டயும் ஃபிஷிங் ராட் வந்துருச்சு. ஆனா அந்த ராட்ல மாட்ட வேண்டிய ஹூக் நம்ம கிட்ட இல்ல. அதோட பேர் தான் பெயிட். அதை சாப்பிடறதுக்காக தான் ரிவர்ல இருக்க ஃபிஷ் வந்து இந்த ஹூக்ல மாட்டிக்கும். சோ அது ஒன்னு எடுத்தாச்சு. ஃபிஷ் எல்லாத்தையுமே பிடிக்க மைக் மாட்டையும் பக்கெட்டும் எடுத்துக்கிட்டான். கமான் லெட்ஸ் கோ. அடடடா ஆம்பியன்ஸ் பாருங்க கைஸ். அந்த காசி ஃபீல் தருது பாருங்க. அதுதான் இந்த ஃபியர்ஸ் டு ஃபேத்தம். கிட்டார்லாம் வாசிக்கலாமா? இல்ல கைஸ் பிக் பண்ண முடியல. சேர் போட்டு அதுல ஃபிஷிங். லெட்ஸ் see நம்ம கையில எதனா ஒரு மீன் மாட்டுதா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபிஷ் அட்ராக்ட் பண்ற அந்த பெயிட்டையும் போட்டுறோம். இப்போ இது வர சுத்திக்கிட்டே இருக்கு கைஸ் அங்கேயும் இங்கேயும். இப்போ போடும். தண்ணிக்குள்ள போயிடுச்சு. மீன் மாட்டுற வரைக்கும் ரொம்பவே பொறுமையா வெயிட் பண்ணணும். ஏன்னா இதுதான் நமக்கு இன்னைக்கு டின்னரு. இதை விட்டா சாப்பாடு இல்ல. இந்த ராட்ல எதனா லைட்டான டிஃபரன்ஸ் தெரிஞ்சா கூட அப்படியே தூக்கிடணும். இத்தனைக்கும் நம்ம சீஸ் பெயிட்டை போட்டு வச்சிருக்கோம். ஏன்டா அதுக்குள்ள தூக்குன மைக்கு மண்டையா? ஒண்ணுமே மாட்டல இல்ல, மறுபடியும் உள்ள விடுறா. அடரா நம்ம வச்ச சாப்பாடை மட்டும் சாப்பிட்டு போயிடுச்சு கைஸ் அந்த மீன். சரியான திருட்டு மீனா இருக்கும் போலயே. மறுபடியும் இன்னொரு ஒரு பொரி ஒன்று வச்சிருக்கோம். பார்க்கலாம் மாட்டுதானே. இந்த வாட்டி லேட் பண்ணாம கரெக்டா தூக்கிடணும். ஓகே இந்த பேக்ரவுண்ட் மியூசிக்கும் இந்த ரிவர் சவுண்டுக்கும் உனக்கு எதனா மாட்டுச்சாடா மைக்கு? அவனுக்கும் மாட்டிக்கிச்சு கைஸ் மாட்டிக்கிச்சு. இப்போ இதை பொறுமையா இழுக்கணும் போல. பொறுமையா இது பொறுமையா. என்னடா நோக்கியால விளாடுற கேம் மாதிரி கொடுத்து வச்சிருக்கீங்க. அட பாவீங்களா. இது வர கரெக்டா இழுக்கணும். இந்த மீன் கிட்ட அந்த ரெட் கலர் ஸ்லைடரை மாட்டிக்கிச்சு. அட தப்பிச்சுக்கிட்டே இருக்கு கைஸ். அட கொய்யால ஒரு இடத்துல நின்றி. நில்லு அவ்வளோதான். நில்லு. ஆடிங். டயர்ட் ஆயிடுச்சு கைஸ். இழுத்துரு. கரெக்டா இன்னும் ஒரு செகண்ட் இருந்தா தான் எடுத்துக்கலாம். மீனே நில்லு. ஓகே அதே இடத்துல. அவ்வளோதான் ஆல்மோஸ்ட். அப்பாடா ஒரு போராட்டத்துக்கு பிறகு காமன் கார்ப் அப்படின்ற மீனை பிடிச்சாச்சு. இதுக்கு நான் தூக்கி போடுவேன், உள்ள வச்சுக்கலாம். அடுத்து ஒருத்தர் மாட்டிக்கிட்டான். அவ்வளோதான் டயர்டு. பிடிச்சாச்சு. கோல்டு ஃபிஷ் பிடிச்சிருக்கோம். கோல்டு ஃபிஷ் எல்லாம் நம்மளால சாப்பிட முடியாது கைஸ். அதனால மறுபடியும் தூக்கியே போட்டுருவோம். 2 பேர் தான் இருக்கனால டின்னருக்கு 2 ஃபிஷ்ஷே போதும் கைஸ். இன்னும் ஒன்று மட்டும் பிடிச்சிட்டு நம்ம கிளம்புவோம். இந்த ஃபிஷ் எல்லாத்தையும் வர போய் சமைக்கணும். இந்த தண்ணி எங்கிருந்து வருதுன்னு பாருங்களேன். ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கு இந்த இடம் ஃபுல்லாமே. ஒரு மினி டேமையை கட்டி வச்சிருக்காங்க. மாட்டிக்கிட்டான். ஒரு ஃபிஷ் ஒன்று மாட்டிக்கிச்சு.
கரெக்டா அந்த ரெட் கலர் அந்த ஃபிஷ் மேலேயே வச்சுட்டு இருக்கணும். எவ்வளவு நேரம் வச்சுக்கிட்டு இருக்குமோ அவ்வளோ ஃபீட் மேலே வந்து அவ்வளோதான். காமன் கிராப் ஃபிஷ் ஒன்று கிடைச்சிருக்கு. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு நைட் இது போகுது கைஸ். ஏன்னா நம்ம போய் தான் இந்த ஃபிஷ் எல்லாத்தையுமே சமைக்கணும். அதுக்கு வேற என்ன எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு தெரியல. முடிஞ்சா இங்கே கூட உட்காந்து சாப்பிடுவோம். செம்மையா இருக்கு இந்த இடம், வியூ எல்லாமே. முக்கியமா பின்னாடி இருக்க அந்த தண்ணி சவுண்டு. ஓகே, இது எல்லாத்தையுமே இங்கேயே போட்டுருவோம். கேபின் ஓனர் வந்து எடுத்து வச்சுக்கிட்டோம். அவர் எடுக்க மாட்டாராமா. நம்ம தங்கி இருக்க அந்த வீடை பாருங்களேன். ஆனா என்ன பேஸ்மெண்ட்ல இருந்து ஏதோ லேடி சவுண்ட் எல்லாம் வருன்றானுங்க. இன்னைக்கு நைட்டு இங்க தானே தங்க போறோம். பார்க்கலாம் என்ன சவுண்ட் வருது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பிடிச்சிட்டு வந்த ஃபிஷ் எல்லாத்தையுமே சமைக்கிறதுக்கான நேரம். மைக்கு மண்டைனா ஃபிஷ்ஷை கழுவ விட்டுட்டு நம்ம அதுக்கான மேரினேட்டை ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஆலிவ் ஆயில் எடுத்துக்கலாம். எடுத்து பவுலில் ஊற்றியாச்சா. நெக்ஸ்ட் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். இதுவா? எஸ், இதே தான். அடுத்து கொஞ்சம் சீசனிங் பக்கத்துலேயே தான் இருக்கு. இதை எடுத்து உள்ள போட்டுருவோம். இட்டாலியன் சீசனிங்கா. முக்கியமான விஷயத்த மறந்துட்டு பாருங்க. சால்ட் கொஞ்சம் போட்டாச்சு. நெக்ஸ்ட் பிளாக் பெப்பர் கொஞ்சம். அடுத்து பப்பரிக்கா யோகட் அப்படின்னு சொல்லி ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணணும். பப்பரிக்கா இதுவா தான் இருக்கணும். பேரை வச்சு தான் கண்டுபிடிக்க வேண்டியதா இருக்கு. கடைசியா யோகட், அது ஃப்ரிட்ஜுக்குள்ள தான் இருக்கும் தெரியும். எங்க இருக்கு யோகட்? இதா இருக்கு. எவன்டா கூட எடுத்து நடு கிச்சன்ல போட்டு வச்சிருக்கிறது. இப்போ மேரினேட்டுக்கு தேவையான எல்லாத்தையுமே எடுத்தாச்சு. அடுத்ததா இப்போ நம்ம ஃபிஷ்ஷை க்ளீன் பண்ண வேண்டிய நேரம். எல்லாத்தையும் இந்த பிளேட்ல வச்சிருவோம். மொத்தமா 2 ஃபிஷ் வைக்கணும். சீம்ஸ் லைக் மைக் மண்டே ஒன்று பிடிச்சிருப்பான் போல. மொத்தமா 3 ஃபிஷ் இருக்கு இதுல. நெக்ஸ்ட் நம்ம ரெடி பண்ண மேரினேட் எடுத்து இந்த ஃபிஷ் மேல கொஞ்சம் தடவிடுவோம். அவ்வளவுதான், டன்னு. அடுத்ததாக மைக் மண்டையை வெட்டின ஒரு சில வெஜ்ஜீஸ் இருக்கு, அதை மேல போட்டுருவோம். வெஜிடபிள்ஸ் தான் கைஸ், கொஞ்சம் ஸ்டைலா சொல்லணும்னா வெஜ்ஜீஸ். இப்போ இந்த ஃபிஷ் எடுத்து ஸ்ட்ரைட்டா ஓவன்ல வைக்கிறது தான். வச்சு ரெடி ஆகிறதுக்கு ஒரு 30 மினிட்ஸ் ஆகும். அது வரைக்கும் நம்ம சும்மா உட்கார போறது இல்ல. ஸ்டோர் ரூம்ல ஒரு சில போர்ட் கேம்ஸ் எல்லாம் பார்த்தோம்ல, அதை எடுத்து விளையாட வேண்டியதான். இன்னும் கொஞ்சம் த்ரில்லா இருக்கிறதுக்காக ஓஜா போர்டு எடுத்துட்டு வந்து விளையாடுவோம். ஆக மொத்தத்துல இன்னைக்கு ஒரு சம்பவம் இருக்கு. ஏன்னா ஆல்ரெடி இந்த கேபினோட ஓனர் பேஸ்மெண்ட்ல ஆல்ரெடி ஏதோ லேடி சவுண்ட் கேக்குது, யாரோ நடந்து போற மாதிரி இருக்குலாம் சொல்லிட்டு இருக்காரு. இன்னைக்கு கன்ஃபார்ம் ஆயிரும். ஓகே, ஓஜா போர்டு இருக்கு, எடுத்துருவோம். ஏங்க இந்த வீட்ல விளையாடுறதுல என்ன கிக் இருக்கு? ஏதோ சவுண்ட் எல்லாம் வருது அப்படின்னு சொல்ற அந்த பேஸ்மெண்ட்ல போய் விளையாண்டாதானே கரெக்டா இருக்கும். கமான் கைஸ், லெட்ஸ் கோ. இன்னைக்கு உள்ள இருக்க அந்த பேய் எல்லாத்தையுமே ஓட்டிடலாம். அட பர்ஃபெக்ட் ஸ்பாட் கைஸ் விளையாடுறதுக்கு. பட் இருங்க, இருட்டில் விளையாண்டு பேய் வராம போயிடுச்சுன்னா போய் லைட் ஆஃப் பண்ணிட்டு வருவோம். எல்லா விஷயத்தையும் கரெக்டா பண்ணுங்க கைஸ். ஒரு சின்ன லேம்ப் கூட விடக்கூடாது, ஆஃப் பண்ணணும். இது வேற ஆஃப் ஆக மாட்டேங்குது. சரி வாங்க, கேண்டில் தான் இல்ல, ஒரு சின்ன லைட் சோர்ஸ் ஆச்சும் எடுக்கட்டும். ஓகே, உட்காந்தாச்சு. இவனை பார்த்தா தான் பேய் மாதிரி இருக்கு. சை, ஹியர் வி கோ. ஃபர்ஸ்ட் क्वेश्चन, இங்க ஏதாச்சும் பேய் இருக்கா, நீங்க என்கிட்ட பேசணுமா அப்படின்னு சொல்லி கேட்போம். ஆஹா, என்னடா இது தானா மூவ் ஆகுது. இந்த மைக்கு மண்டையது விளையாடுறானா என்ன கைஸ்? எந்த ஒரு லெட்டர்லயுமே நிக்காம அது பாட்டுக்கு தானா எங்கெங்கயோ போய் நின்றுகிட்டு இருக்குது. ஒரு லெட்டர் எம்ல நின்றுருக்கு. சரி ஓகே, அடுத்த லெட்டர் எங்க? எம், டபிள்யூ, எம், ஐய, எஸ். ஓ, இங்க பேய் இருக்கும் போலயே. அடுத்த கேள்வி, அதோட பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்போமா? சரி ஓகே, கேட்போம். பர்சனல் கொஸ்டின்ஸ் கேட்டா டென்ஷன் ஆகுமா என்ன? அதையும் தான் பார்த்துருவோமே. இந்த சைன் வேற எந்த லெட்டர்ல போய் நிக்குதுன்னு தெரிய மாட்டேங்குது. இதை பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு இதோட பேர் தெரிஞ்சிச்சுன்னா மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க என்ன பேர் அப்படின்னு சொல்லி. எனக்கு தெரியல. இப்ப மைக் கேக்குறானா? சரி ஓகே, கேளு. என்ன கேள்வி கேட்கறான்னு பார்க்கலாம். எடக்கு முடக்க அதனா கேட்டு வச்சிடாதரா. ஆஹா, உண்மையாவே பேய் இங்க இருந்துச்சுன்னா எதனா ஒரு அறிகுறி காட்டு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். இவனை திட்டத்துல தப்பே இல்லை கைஸ். எதனா சவுண்ட் கேட்டுச்சுன்னா எப்படி தெரிச்சுட்டு ஓடுவான் பாருங்க. ஆஹா, போச்சு சவுண்ட் வந்துச்சு. ஓடு. டேய், என்னடா தனியா விட்டுட்டு போற? டேய் மைக்கு மண்டையா, என்னடா பழக்கம் இது? தனியா விட்டுட்டு போற, அதுவும் ஒரு பொண்ணா? டேய் என்னாச்சு? இவன் எதனா பிராங்கிங் பண்றானா? ஆனா லைட்டா சவுண்ட் கேட்டுச்சு கைஸ் இந்த ரூம்ல இருந்து. தேவைதான் எனக்கு. உன்னை நம்பி ட்ரிப் வந்த பாரு, என்னதான் சொல்லணும். ஆவன்ல வச்ச ஃபிஷ் வெந்துருச்சு போல. கமான், பேஸ்மெண்ட்ல நடந்தது எல்லாத்தையுமே மறந்துட்டு போய் சாப்பிடுவோம். ஆஹா, செம்மையா வந்திருக்கு. இப்படி அருமையா வெந்த அந்த ஃபிஷ்ஷை வாங்க டிவி போட்டுட்டே சாப்பிடலாம். என்னடா கார்ட்டூன் இது இப்படி இருக்கு? எப்படி ஒரு பீஸா காணாம போகுது பாத்தீங்களா? எல்லாம் நம்ம செய்யற வேலை தான். இப்ப பாருங்க, இன்னொரு பீஸ் காணாம போவோம். டடா, காணாம போச்சா? ஓகே கைஸ், இதுக்கு மேல இதுல சாப்பிட ஒரு எலும்பும் ஒரு சின்ன பீஸ் மட்டும் தான் இருக்கு. டேபிள் மேனஸ்னால அதை வச்சுட்டு போயிடுவோம். இன்னைக்கு நைட் இது போதும். அட் த சேம் டைம் நம்ம சாப்பிட்டதை நம்மளே கழுவிடணும் கைஸ். இது கழுவிட்டு இருக்க அந்த நேரத்துல இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க யாராச்சும் லைக் பண்ணலாம், மறக்காம லைக் பண்ணிருங்க. அண்ட் வேற என்ன கேம் நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட்ல சொல்லிருங்க கைஸ். மைக்கு இப்பதான் மெசேஜ் பண்ணிருக்கான். இந்த மாதிரி அவனோட பெட் கடையில யாரோ இருக்க மாதிரி இருக்காமா, சீக்கிரமா மேல வா அப்படின்னு சொல்றான். என்னடா இது? முதல்ல இந்த டிவி ஆஃப் பண்ணணும். சை, சும்மா கையாமையான்னு கத்திக்கிட்டு என்ன கை சொல்றான் மைக்கு? பெட் கடையில யாரு இருப்பா? ஓஜா போர்டு விளாண்டு சும்மா இருக்கப்பே சொரிஞ்சு விட்டுட்டோமா? இந்த ரூமா தான் இருக்கணும். மைக்கு இங்க இல்ல போல கைஸ். அவன் சவுண்ட் எதுவும் போடாம பொறுமையா வா அப்படின்னு சொல்றான். அப்படி அவன் ரூம்ல என்னதான் இருக்குன்னு தெரியலையே. அந்த ரூம்லனா அவன் இந்த ரூம்ல தான் இருக்கணும். லேப்டாப் எல்லாம் இங்க தான் இருக்கு, ஆளை காணுமே. ஆஹா, பேகி அவனை தூக்கிட்டு போயிடுச்சா? ஒருவேளை நம்மள பிராங்க் எது பண்றானா?
பிசாசே பிசாசே. சை, ஒரு நிமிஷம் பக்குன்னு ஆயிடுச்சு கைஸ். பேய் மாதிரி வந்து பயம் படுத்திட்டு ஹைட் அண்ட் சீக் விளாடலாமா அப்படின்னு சொல்லி கேட்கறான். வேற வழியில கைஸ் இந்த பிசாசு கூட விளாண்டு தான் ஆகணும். ஆள் நல்லா பார்க்க பண்ணி குட்டி மாதிரி இருந்துகிட்டு ஓகே சீக்கிரம் போய் ஒளிவோம். ஓகே கைஸ், என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. மைக்குக்கு பேஸ்மெண்ட்ல தான் ஏதோ சவுண்ட் கேட்டு தெரிச்சு ஓடனா. ஸோ பேஸ்மெண்ட்னா அவனுக்கு பயம், அதனால நம்ம போய் பேஸ்மெண்ட்லயே ஒளிவோம். ஏன்னா அங்கதான் அவன் தேட மாட்டான். இன்ஃபேக்ட் பேஸ்மெண்ட் கிட்டே வரமாட்டான் அவன். போய் ஒரு நல்ல ஸ்பாட்டா ஒளிவோம் பேஸ்மெண்ட்ல. ஆஹா, இவனுக்கு வேற பேக்ரவுண்ட் மியூசிக் ரைஸ் பண்றானுங்க. அப்படின்னா ஏதோ ஒன்று நடக்க போகுதுன்னு அர்த்தம். எல்லாமே ஓப்பன் ஸ்பேஸா தானே இருக்கு. இங்க எங்க போய் ஒளியுறது? ஓ இந்த ஸ்டார்ஸ் கீழே பாருங்க, ஒரு பர்ஃபெக்டான ஒரு இடம் கிடைச்சிருக்கு. இங்கேயே போய் ஒளிஞ்சுப்போம். இந்த நேரத்துல தான் இவனுக்கு ஐஸ் பாய் விளையாடணுமா? ஆளையும் மண்டையும் பாருங்க. ஆஹா, யாரோ வர மாதிரி சவுண்ட் கேக்குதே. அவனதான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆஹா, வந்துட்டான் கைஸ். கரெக்டா பேஸ்மெண்ட் நோக்கி வந்துட்டான். இந்த மண்டை எப்படி கரெக்டா கெஸ் பண்றான்னு தெரியல. வந்துட்டான். ஆஹா, கிட்ட வரான் வரான் வரான். வந்து நின்ட்டான் கைஸ். திறந்துருவானோ, கண்டுபிடிச்சிருவானோ? போச்சு, கண்டுபிடிச்சிட்டான். வெல் காய்ஸ், இப்போ நம்ம அவனை கண்டுபிடிக்க வேண்டிய நேரம். கண்ணை முடிப்போம். ஓகே, 1ல இருந்து 10 மிசிசிப்பி கவுண்ட் பண்ணியாச்சு. இப்போ இந்த மைக்கு மண்டையை எங்க இருக்கான் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிப்போம். எனக்கு ஒரு கெஸ் இருக்கு கைஸ், பார்க்கலாம் அது கரெக்டா இருக்கா அப்படின்னு சொல்லி. மேல இருக்க அந்த ஃபர்ஸ்ட் பெட்ரூம்ல தான் எங்கேயாச்சும் இருப்பானோ அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு சந்தேகம். இப்போ போய் பார்த்து கிளியர் பண்ணிடுவோம். பெட்ரூமுக்கு வந்தாச்சு. ஆப்வியஸ்லி பெப்பரப்பான்லாம் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்க மாட்டான். இங்கப்பா மாட்டிக்கினியே கோபாலு. காய்ஸ், இப்போ மறுபடியும் ஒரு பிரச்சனை. இப்போ என்னன்னா, தோ இங்க தெரியுது இல்ல, இங்க இருந்து ஏதோ ஒரு சவுண்ட் கேட்டான் நான் மைக்கு. இந்த வாட்டி அவன் பிராங்க்லாம் பண்ணல, ரொம்பவே சீரியஸா சொல்றான். ஸோ மேலே போய் என்னன்னு பாத்துருவோம். இங்க ஒரு ஸ்டூல் இருக்கு. இந்த ஸ்டூலை முதல்ல எடுத்து மேலே என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்துருவோம். ஏன்னா நைட்டு தூங்கும் போது எது வந்து பாஞ்சிருச்சுன்னு இங்க நம்ம மேல, அதனால என்ன சவுண்ட் அப்படின்னு சொல்லி பாத்துருவோம். ஏதோ யாரும் நடக்கிற மாதிரி சவுண்ட் கேட்டுச்சாமா. அட்டிக்கு மேல எவன் நடப்பான்? போய் பாத்துரலாம். ஓகே, உள்ள வந்தாச்சு. என்னடா இங்க ஒரு ரூமே கட்டி வச்சிருக்கீங்க? முதல்ல லைட்டா போடுவோம் இருங்க. என்ன சவுண்ட் தெரியல. சீ, பூனையா? இதுவும் அந்த கேபின் ஓனரோட பூனையா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன கைஸ், இது நம்ம கிட்ட வந்து கத்துது. ஆக்சுவலி எனக்கு பூனை நாய்னா கொஞ்சம் அலர்ஜி, அதனால நம்ம இதை எப்படியே இங்கே விட்டுட்டு போயிடுறதா நல்லதுன்னு நினைக்கிறேன். கடிச்சிருன்னு பயம்லாம் இல்லை கைஸ். அதோட உடம்பெல்லாம் சாஃப்டா இருக்கும். எதனா சின்னதா நம்ம எதனா பண்ணா கூட அதோட போன்லாம் உடஞ்சிரும். அதனாலயே நம்ம இந்த பூனை நாய் பக்கத்துலலாம் போறது இல்ல. கேம்ல தானடா அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். ரெண்டும் ஒண்ணுதான் கைஸ். சரி வாங்க, இப்ப மைக்கிட்ட போய் அது வெறும் பூனை தான் அப்படின்னு சொல்லிடுவான். மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாங்க கைஸ் இவனோட கேமை. ஓகே, ஓரளவுக்கு ஃபன்னாக தான் இருக்குது, நம்மளும் போய் விளாடுவோம். பட் இந்த வாட்டி வீட்டுக்குள்ளே இல்லை, பேக் யார்டில் இருக்க டூல் ஷெட்டில். டூல் ஷெட்டுக்கு வந்தாச்சு. இப்போ கண்டுபிடிக்கிறானான்னு பார்ப்போம் அந்த மைக்கு மண்டையன். அடடா, கர்டைன்ஸ் போட்ட விண்டோஸாக இருக்குது. வேணா நம்ம லைட்டாக திறந்து பார்த்துக்கலாம். ஓகே, எப்படியா இருந்தாலும் அவன் வீட்டுக்குள்ளே தானே வந்தாகணும். வரானான்னு பார்ப்போம். ஆஹா, கரெக்டாக கண்டுபிடிச்சி வெளியே வரானே. ஒருவேளை கண்டுபிடிச்சிடுவானோ? லெட்ஸ் சி. சத்தம் போடாமல் கப்பிச்சுப்புன்னு இங்கேயே இருப்போம். ரைட்டு கைஸ், அவன் பாட்டுக்கு பின்னாடி தான் போகிறான். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போதைக்கு நம்ம சேஃப் தான். பையனுக்கு அந்த அளவுக்கு திறமையெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனா பின்னாடி தான் எதுவுமே இல்லையே. என்னத்தை போய் தேட பார்க்கறான்? நம்ம என்ன அவ்வளோ மக்கா ஓப்பன்ல போய் ஒளியறதுக்கு? ஆஹா, நிக்கிறான் கைஸ். இந்த பக்கம் திரும்பிட்டான். அதுக்குள்ள வீடு ஃபுல்லா தேடிட்டேடா நீ. என்ன கை? ஆஹா, இங்கதான் கைஸ் வரான். ஒருவேளை கண்டுபிடிச்சிருவானோ கரெக்டா? அச்சா, மறுபடியும் வர நம்ம போய் தேடணுமே கைஸ் இவனை. இந்த வாட்டி அவன் எங்க ஒளிவானே தெரியாது. வரான் கரெக்டா வரான். அடப்பா, வீடே திறந்துராதா. செட்டை திறந்தா நான் இருக்கேன்டா. திறந்துராதா. கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ மறுபடியும் நம்ம அவனை கண்டுபிடிக்கணும். ஸோ ஓகே, இந்த வாட்டியும் எனக்கு ஒரு வைல்டு கெஸ் ஒன்று இருக்கு. அது எந்த அளவுக்கு கரெக்டாக இருக்குன்னு தெரியல. போய் பார்ப்போம். அந்த இடம் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க கரெக்டாக கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். ஏமாத்தக்கூடாது, இப்போவே கெஸ் பண்ணணும். அது என்ன இடம்னா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம குளிச்சோம்ல, அந்த பாத்ரூம் தான். எப்படா வந்தீங்க? டேய், கேபினை ரெண்டு கூட்டிட்டு நீங்க வந்திருப்பியா? கைஸ், இந்த கேபின் ஓனர் நம்ம கிட்ட ரொம்ப திமிரா பேசுறான். இது என்னோட வீடு, நான் எப்ப வேணா வருவேன், ஏதாச்சும் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றான். நீ ஃபிக்ஸ் பண்ணதெல்லாம் போதும், முதல்ல இந்த இடத்த விட்டு கிளம்பு. ஆலியும் மண்டியும் பாருங்க, கேபினை ரெண்ட் கூட்டிட்டு இவன் பாட்டுக்கு எப்ப வேணா உள்ள வருவானா நம்ம கிட்ட சொல்லாம. போடா வெளியே. முதல்ல கதவை ஃபுல்லா லாக் பண்ணிட்டு நம்ம படுத்து தூங்குவோம். வாங்க. என்ன பண்றனே தெரியல இவனுங்க கிட்டலாம். ஒரு பைத்தியம் என்னன்னா, வா ஐஸ் பாய் விளாடலாம் அப்படின்னு சொல்லுது. இன்னொரு பைத்தியம் சொல்லாம கொள்ளாம ஐஸ் பாய் விளாண்டுட்டு இருக்குது வீட்டுக்குள்ள. முடியல கைஸ், சீரியஸா. போடா வெளியில முதல்ல. ஆல்ரெடி ரொம்ப டயர்டா இருக்கு. இப்போ அவங்க போய் கொஞ்சம் லைட்டா தூங்குவோம். ஆல்ரெடி அரை போதையில இருக்க மாதிரி இருக்கும். இந்த நேரத்துல எவனோ கதவை தட்டுற மாதிரி சவுண்ட் கேக்குது. வெளியே வர மழை ஃபுல்லா பேஞ்சுக்கிட்டு இருக்கு போல. மிட் நைட் இருக்கும். இந்த நேரத்துல எவன்டா வந்து கதவை தட்டுறது? வர இரு. வெளியே இருக்க டோர் இல்ல கைஸ், நம்ம பெட்ரூம் டோர் தட்டானுங்க. மறுபடியும் ஓனர் உள்ள நுழைஞ்சிட்டானா? இல்ல மேபி மைக்கா கூட இருக்கலாம். திறந்து பார்ப்போம். என்னடா ஒரே இருட்டா இருக்கு. மைக்கா? மைக் உள்ள வந்து நம்ம கிட்ட ஏதோ ஒரு விஷயம் தனியா பேசணும் அப்படின்னு சொல்றான். சரி வரட்டும், விடுங்க. நல்ல வேலை, மறுபடியும் ஐஸ் பாய் விளாடலாம் வான்னு கூப்பிடல. இந்த உட்பரில நம்ம நினைச்ச மாதிரி இந்த நாள் போகல. எல்லாமே ஒரு மாதிரி ஸ்ட்ரேஞ்சா இருக்கு அப்படின்னு சொல்றான். ஆமாண்டா,
கரெக்டா அந்த நேரத்துல நம்மளோட ஃப்ரெண்டும் மெசேஜ் பண்ணா, உட்பரிக்கு பக்கத்துல நான் வந்துட்டேன், வர வழியில என்னோட டயர் எல்லாம் பிளாஸ்ட் ஆயிடுச்சு, தயவு செஞ்சு வந்து யாராச்சும் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்றான். ஓகே, இப்போ நோராக்கு ஹெல்ப் பண்றதுக்காக மைக் கிளம்புறான். விச் மீன்ஸ் இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு நம்ம தனியா தான் இந்த கேபின்குள்ள இருந்தாகணும். வெளியவும் ஸ்னோ ரொம்ப ஓவரா பொழிஞ்சுக்கிட்டு இருக்கு கைஸ். அவளால தனியா மேனேஜ் பண்ண முடியாது, அதனால இவன் போகட்டும். கரெக்டா இந்த நேரம் பார்த்து அந்த ஓனர் உள்ள பூதாம வந்தா சரி, ஆனா அவனும் ஓவரா தான் கைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். வெல், மைக் கிளம்பிட்டானா? ஓகே, கார் கிளம்புது. இவனோட கார்ல வேற 2 பேர் தான் கைஸ் உட்கார முடியும், இல்லனா நம்ம கூட போகலாம். அவன் கூட கிளம்பிட்டான். சரி வாங்க, இப்போ நம்ம போய் நம்மளோட தூக்கத்தை கண்டினியூ பண்ணுவோம். 2 பேரும் கொஞ்சம் சீக்கிரமா வந்தா சரி. இந்த ஸ்னோல டயர் எல்லாம் மாத்த முடியாது, அதனால மைக் அவனோட வண்டியில தான் கூட்டிட்டு வருவான். இன்னும் ஏன்டா முழிச்சுக்கிட்டு இருக்க? அவ்வளவுதான் கைஸ், தூக்கத்தை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. டைம் கரெக்டா 12:39. தூங்கிக்கிட்டு இருக்கும்போது யாரோ காலிங் பெல் அழுத்துற சத்தம். இவ்வளோ சீக்கிரத்துல மைக்காலையும் நோரானாலையும் வர முடியாது, ஆனா யாரோ ஒருத்தங்க ஃப்ரண்ட் டோர்ல நிக்கிறாங்க. அது யாருன்னு தான் தெரியல. இது என்னடா புது பிரச்சனையா இருக்குது? பேசாம மைக் கூடயே பின்னாடி கூட உட்காந்துட்டு போயிருக்கலாமோ? சரி, முதல்ல யாருன்னு அப்படியே என்னடா கதவை உடைக்கிறீங்க? வெல், கதவை திறக்கிறது நமக்கே ஆபத்தா கூட முடியலாம். இவன் யாருன்னு கூட தெரியாது கைஸ். இவன் வந்து நம்ம கதவை தட்டிட்டு டேய் பேசி பாப்போமா கைஸ். இவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஹைக்கிங் வந்தானாமா. வர வழியில இந்த உட்பரியிலே வந்து தொலைஞ்சு போயிட்டானாமா. மீதி இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எங்க போனாங்கன்னு தெரியல. அவங்க எல்லாரும் இவனை வந்து பிக்கப் பண்ணிக்கிற வரைக்கும் வீட்டுக்குள்ள வரலாமா அப்படின்னு சொல்லி கேட்கறான். முடியாது. ஏய், கதவு மேல கை வச்சு நம்ம உனக்கு கையை வெட்டி போடுவோம்டா. போடா, வந்துட்டான். நம்ம வீட்டுக்கு வந்துட்டு நம்ம கிட்டயே திமிரா கேட்கறானே, உள்ள வரட்டுமா அப்படின்னு சொல்லி நமக்குன்னே வரானுங்க பாருங்க இந்த உட்பரியில. சை, வாங்க மறுபடியும் போய் தூங்குவோம். ஒரு மனுஷனை நிம்மதியா தூங்க விடுறானுங்களா கைஸ்? மறுபடியும் யாரோ கத்துற சவுண்ட் கேக்குது. கேட்டுச்சா? இந்த நேரத்துல நம்ம என்ன கைஸ் பண்றது? ஏதோ சவுண்ட் எல்லாம் கேக்குது உடைக்கிற மாதிரி. சை, தூங்க விடுறானுங்களா நிம்மதியா? இந்த வாட்டி எவனோ வீட்டுக்குள்ள உடச்சிட்டு எது வந்துட்டானு தெரியல கைஸ். ஆஹா, இந்த கதவை தட்டினான்ட்ட வேற வம்பிழுத்து வச்சிருக்கோம். கரண்ட் வேற இல்ல, டார்ச் லைட்டா எடுத்துட்டு போவோம் யார் என்ன அப்படின்னு சொல்லி. இந்த நேரத்துல எவன் இந்த கேபினுக்கு வரான் தான் கைஸ் தெரியல. லைனா வந்துகிட்டு இருக்கானுங்க அவனுங்க பாட்டுக்கு. எல்லா இடத்தையுமே செக் பண்ணியாச்சு, ஆனா யாரும் இருக்க மாதிரி இல்லையே. பேஸ்மெண்ட்லயும் யாரும் இல்ல. எங்க இருந்து சத்தம் வந்திருக்கும்? இந்த டோர் ஏதோ ஓபன் ஆகிச்சா? இல்லையே, அதுவும் லாக்ல தான் இருக்கு, அதுவும் திறக்க முடியல. என்னடா இது? வேற எங்க இருந்தா கை சவுண்ட் வந்திருக்கும்? யாரோ கத்துற மாதிரி சவுண்டு, அப்புறம் ஏதோ திறக்கிற மாதிரி சவுண்ட் எல்லாம் கேட்டுச்சு. டே ரொம்ப பயமுறுத்தாதீங்கடா, ஆல்ரெடி பயத்துல இருக்கேன். ஒருவேளை பேக் யார்ட்ல இருந்து எதனா சவுண்ட் வந்திருக்குமோ? என்னடா மறுபடியும் காலிங் பெல் அடிக்கிறானுங்க? டார்ச் ஃபர்ஸ்ட் ஆஃப் பண்ணிட்டு யாருன்னு போய் கீழே உட்காந்து பார்ப்போம். நம்ம ஃப்ரெண்ட்ஸா கூட இருக்கலாம், தெரியல. அவங்களா இருந்தா கால் பண்ணிருப்பாங்களே நேரத்துக்கு. யாரா அவன்? பாடா, ஹவுஸ் ஓனர் தான் கைஸ். நம்ம தான் அவனுக்கு மெசேஜ் பண்ணியிருந்தோம், இந்த மாதிரி ஸ்டேஞ்சான சவுண்ட்லாம் கேட்டுட்டு இருக்கு, சீக்கிரமா இங்க வாங்க அப்படின்னு சொல்லி. ஒரு வழியா உள்ள வந்துட்டாரு. இந்த மாதிரி புயல் எல்லாம் அடிச்சா ஒரு சில பேர் வந்து ஹெல்ப் கேட்கறது இதெல்லாம் சகஜம் தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நமக்கு ஒரு மெசேஜ் வருது இந்த கேபினோட ஓனர் கிட்ட இருந்து. இந்த மாதிரி ஒரு வாரமே நான் என்னோட வீட்டில தான் இருக்கேன், ரெண்டல் கேபின்ஸ் பக்கமே வரதில்லை அப்படின்னு சொல்றாரு. ஹவுஸ் ஓனர் வரவே இல்லைன்னா அப்ப இங்க இருக்கிறது யாரு? ஆஹா, வசமா மாட்டிக்கிட்டோம் போலக்கா. கிட்ட வேற வரானே. சரி, இந்த ட்விஸ்ட் எல்லாம் எதிர்பார்க்கல. இவங்கிட்ட கொஞ்சம் நார்மலாவே பிஹேவ் பண்ணிட்டு கரெக்டான டைம் வரும்போது டக்குன்னு போய் பேஸ்மெண்ட்ல ஒளிஞ்சுப்போம். கைஸ் அவன் இப்ப பேசுற டோனே ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கு. ஆளுங்களெல்லாம் கூட்டிட்டு வந்துட்டான் போல. சீக்கிரம் போய் பேஸ்மெண்ட்ல ஒளிவோம். நம்ம கூட இருக்க அவனோட ஃப்ரெண்ட்ஸை தான் கூப்பிடுறேன்னு நினைக்கிறேன். ஓடு சீக்கிரம் பேஸ்மெண்ட்டுக்கு ஓடு. ஹைட் அண்ட் சீக் விளாண்டது எப்படியெல்லாம் யூஸ் ஆகுது பாருங்க. சீக்கிரம் போய் ஒளி. அப்பாடா, ஒரு வழியா நம்ம ஒளிஞ்சாச்சு பேஸ்மெண்ட்ல. இந்த இடத்துக்கு அவன் கண்டுபிடிக்க மாட்டான்னு நினைக்கிறேன். கதவை திறக்கிற சவுண்டு வேற கேக்குது. என்னடா வித்தியாசமா பாட்டில் எல்லாம் உடைக்கிற வரான். இந்த நேரத்துல மட்டும் நம்ம அமைதியா இருந்துட்டோம்னா தப்பிச்சோம். ஆஹா, ஓடி வந்தனால நமக்கு ஃபுல்லா மூச்சு வாங்குது. அட் த சேம் டைம் பயம் வர கைஸ். நம்ம மட்டும் தான் தனியா இருக்கோம் இந்த வீட்டுல. எதனா பண்ணிட்டு போயிட்டோம்னா என்ன பண்றது? இந்த வீட்டுல திருட வந்தவனை போய் ஹவுஸ் ஓனர் நினைச்சிட்டு இருக்கோம் பாருங்க கைஸ். இவன் பேஸ்மெண்ட்ல இருக்க ஒரு இடமா செக் பண்ணிட்டு இருக்கான். அடுத்து கண்டிப்பா இந்த ஸ்டார்ஸ் கடையில தான் வருவான். அதனால அவன் அந்த பக்கம் டிஸ்ட்ராக்ட் ஆகிருக்கும் போது நம்ம இந்த பக்கம் ஓடிடுவோம். ஒன்றும் இல்லை கைஸ், இந்த இடத்த விட்டு நம்ம சவுண்டு போடாம போனாலே எஸ்கேப் ஆயிடலாம். கரெக்டா அவன் உள்ள போயிட்டான். இதுதான் சரியான நேரம். வெளியே போ. அழுத்து ஒரே அழுத்து ஸ்பிரிண்ட் போ. இந்த நேரத்துல தான் கரெக்டா ஃபோன் பண்ணாவளவா. போச்சு ஓடு. இப்போ வேற எங்க போறதுன்னு தெரியல கைஸ். வீட்டை விட்டு வெளியே போறதா இல்ல மேலே போறதா? ஃபர்ஸ்ட் மேலே போவோம். நம்ம பெட்ரூம்ல இருக்க அந்த கிளாசெட்குள்ள போய் ஒளிஞ்சுப்போம். வேற வழி இல்லை கைஸ், ஒளிஞ்சுதான் ஆகணும். இந்த மீன் டைம்ல மைக்கும் நோராவும் பக்கத்துல வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. ஒன்றும் பெரிய டாஸ்க் இல்லை, அவங்க வர வரைக்கும் சமாளிச்சாலே போதும். இவன் வேற கரெக்டா இப்ப பெட்ரூம்குள்ளேயே வந்துட்டான் பாருங்க. அடுத்து இந்த கிளாசெட்டை திறந்துடாதடா. அப்பாடா போயிட்டான் கைஸ். இப்போ வேற எனக்கு என்ன பண்றதுனே தெரியல கைஸ். அவன் ஒரு இடமா செக் பண்ணிட்டு கண்டிப்பா இந்த கிளாஸர் கிட்ட செக் பண்றதுக்காக வருவான். அவன் பார்த்தா சாதாரணமான ஆள் மாதிரி தெரியல, ப்ரொஃபஷனல் கொலகார மாதிரி இருக்கு. மேல இருக்க இந்த அட்டிக்கையும் ஓபன் பண்ண முடியல. வந்துட்டான். இந்த நேரத்துல யாரோ காலிங் பெல் அமுக்குறாங்க.
ஒருவேளை நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்குமோ பயபுள்ள உட்காந்து பார்க்குறான். மேலேயும் ஏற முடியல, இல்லைனா ஏறிடுவேன் நான். இந்த ஸ்டூலை காணோம். அப்பாடா, ஒரு வழியாக அவன் கீழே டோர் திறக்க போயிட்டான்னு நினைக்கிறேன். இதுதான் கரெக்டான டைமு. நம்ம வெளியே போய் வேற எங்கேயாச்சும் எஸ்கேப் ஆயிடுவோம். ஃப்ரண்ட் யார்டில் இருக்க அந்த ரூமுக்கு போகலாம், ஆனால் அந்த அளவுக்கு சேஃப் இல்லை. அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், முதல்ல அந்த ஸ்டூல் எடுத்து கரெக்டாக இந்த இடத்துல போட்டு வச்சுருவோம் முன்னாடியே. ஓகே கைஸ், டன்னு. யாருன்னு தெரியலையே, இத்தனை வாட்டி காலிங் பெல் அனுப்புகிறாங்க. அதுவும் இருங்க கைஸ், இங்கே இருக்க ஜன்னலில் பார்ப்போம் யார் அப்படின்னு சொல்லி. என்னடா இது, ஒன்றுமே தெரில. என்னத்தை பார்த்துருப்பான் அவன். இந்த கேப்ல நம்ம வேற எங்கேயாச்சும் போய் ஒளிய முடியுமா? இந்த ரூம்ல கேம்ல போச்சுடா. மறுபடியும் நோரா கால் பண்ணிட்டா. இவளுக்கு கால் பண்றதுக்கு வேற நேரமே கிடைக்காதா? ஓடு ஓடு ஓடு, இப்போ போய் அட்டிக்குள்ள ஏற வேண்டியதான். ஏறிது. அப்பாடா, ஒரு வழியா மேல இருக்க அட்டிக்கு வந்தாச்சு. இந்த இடத்துல நம்ம ஓரளவுக்கு சேஃப் கைஸ். பயபுள்ள என்ன வேகமா வந்து பாக்குறான் பாருங்க. ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் ஆயிருக்கோம் நம்ம. நல்ல வேலை கைஸ். இந்த மீன் டைம்ல இந்த வீட்டோட ஒரிஜினல் ஓனர் இருக்கார்ல, அவரு போலீஸுக்கு கால் பண்ணிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு இப்ப காலிங் பெல்ல பிரஸ் பண்ணதே போலீஸா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அப்ப போலீஸை பார்த்திருந்தா கண்டிப்பா நம்ம பின்னாடி துரத்திட்டு வந்தவன் ஓடி இருப்பான். அதனால இதுக்கப்புறம் நம்ம வெளியே போறது சேஃப்னு தான் நினைக்கிறேன். எப் கைஸ், நம்ம ஆல்ரெடி இந்த கேமோட எண்டுக்கு வந்துட்டோம். மறுபடியும் வெளியே யாரோ கதவை தட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த வாட்டி அது யாரா வேணா இருக்கலாம். போலீஸா இருக்கலாம், திருடனா இருக்கலாம், இல்லை நம்மளோட ஃப்ரெண்ட்ஸா கூட இருக்கலாம். பட் இந்த வாட்டி கதவை திறந்தது நம்மளோட ஃப்ரெண்ட்ஸு. அண்ட் இதோட இந்த ஃபியர்ஸ் டு ஃபேத்தம் உட்வரி கெட்டவே ஓட எபிசோட் முடியுது. இன்னும் சொல்ல போனால் ஃபியர்ஸ் டு ஃபேத்தமோட சீரீஸே முடிஞ்சு கைஸ். இந்த சீசனில் மொத்தம் 5 எபிசோட்ஸ் இருக்கும். 5 எபிசோடுமே நம்ம பண்ணிட்டோம். அது எல்லாத்தையுமே நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்க. எல்லா வீடியோஸுமே நம்ம சேனல்லையும் இருக்கு, பிளேலிஸ்ட்லையும் இருக்கு. அண்ட் ஃபியர்ஸ் டு ஃபேத்தமோட சீசன் 2 வராமலாம் போயிடாது, சீக்கிரமாகவே வந்துடும். அது எல்லாத்தையுமே நம்ம சேனல்லையும் அப்லோட் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் ஃபியர்ஸ் டு ஃபேத்தம் மாதிரியே டேல்ஸ் பியாண்ட் டோம் அப்படின்னு நிறைய கேம்ஸ் இருக்குது. அது எல்லாத்தையுமே நம்ம சேனலில் வர பார்ப்பீங்க. நீங்கள்லாம் பண்ண வேண்டியது இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.